முருகா கந்தா கதிர்வேலா ஆறுமுக கடவுளே சுப்பிரமணிய சுவாமி என் இன்பமே ஈசனே பரம்பொருளை எங்கும் நிறைந்த பரபிரம்மமே சரணமயா சரணம் சரணமயா சரணம் சரணமயா சரணம் சிவாய் சிவம். மயில் வாகனனே மயூர வாகனனே எங்கள் நாதனே குமார கடவுளுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் பிரிய பாபாஜி நம. நம சிவாய சிவம். ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க வினோத். சுவாமி, இன்னைக்கு சிவராத்திரியை முன்னிட்டு சிவராத்திரியின் பெருமைகளையும் சிவராத்திரியின் பலன்களையும் பற்றி பேசலாம். சரி சரி, நிறைய பேசியிருக்கோம் வருஷம். சார், இந்த வருஷம் புதுசா ஏதாவது அடிப்படையிலாம் கேளுங்க, சொல்றேன். இந்த சிவராத்திரிக்கு கண் முழிப்பதனால் என்ன பலன் சார்? எதற்காக கண் முழிக்கணும்? அந்த இரவு மட்டும் வைத்திருக்கணும்னு ஸ்பெசிஃபிக்கா சிவராத்திரிக்கு மட்டும் சொல்றோம். நம்ம புராண ரீதியில உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா? இந்த அரக்கர்களும் தேவர்களும் பார்க்கடலில் கிடையும் போது அந்த அமிர்தத்துல நஞ்சு வந்துடுச்சு. அந்த நஞ்சை வந்து பூமியில பட்ட எல்லா உயிரினங்களும் இறந்துரும். சுவாமி வந்து சிவபெருமான் அந்த நஞ்சை குடிச்சார். அவரை வந்து காப்பாற்றணும்னா இரவு முழுக்க அவர் விழித்து இருக்கணும், அவரை உறங்க விடக்கூடாது அப்படின்றது புராண ரீதியான கதை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லையா? இது நம்ம இப்ப அதன் அடிப்படையில பார்க்கலாமா, இல்ல நமது இயல்புல நம்ம பார்க்கலாமா? நமது இயல்பிலே பார்க்கலாம் சார். அதாவது உங்க உணர்வுகள்ல நீங்க விழிக்கணும். இந்த உணர்வு நிலையில் விழித்திருப்பதுதான் இந்த நோக்கம். இந்த உண்பதும் உறங்குவதும் இயல்பா எல்லா மனுஷனுக்கும் உள்ள ஒரு என்ன சொல்றது, அடிமைத்தனம். இது ரெண்டுத்தையும் யாராலையும் தவிர்க்க முடியாது, அதை விட்டு விலகவும் முடியாது. இந்த ரெண்டுத்துக்கும் அடிமையாயிதான் மனுஷன் எல்லா விஷயத்திலையும் ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறான். அதனால சிவராத்திரி அன்னைக்கு உண்ணாமல் உறங்காமல் இருப்பது நன்று. அப்போ நீ உங்களுக்கு வந்து இந்த உணர்வு நிலையில நீங்க விழிச்சிருக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, பசி வந்தா பத்தும் பறந்து போகும். நல்ல பசியில போய் நம்ம கடவுளை வணங்கு, சிவபெருமானை வணங்கி நெல் அப்படின்னு சொன்னா யாருன்னா நிப்பானா? போடான்னு சொல்லுவான். பசியில இருக்கிறவங்ககிட்ட போய் ஆன்மீகத்தை பத்தி பேசினா ஒத்துப்பானா? ஒத்துக்க மாட்டான். அதே மாதிரி நல்ல உறக்கத்துல இருக்கணும், எழுப்பி உட்காந்து தியானம் பண்ணுன்னு சொன்னா செய்வானா? செய்ய முடியாது. ஏன்னா இது ரெண்டும் மனிதனால் தவிர்க்க முடியாத ஒரு அடிமைத்தனம்.
இந்த அடிமைத்தனத்துக்கு ஆரம்பிச்சுதான் ஒன்னொன்றாக வளர்ந்து கடைசியில மாயை இருள் என்ற சூழ்நிலைக்கு போய் அகப்பட்டுக் கொள்றோம். உண்ணாமலும் இருக்க முடியல, உறங்காமலும் இருக்க முடியல. இந்த ரெண்டுமே மனிதனோட அத்தியாவசிய தேவையாச்சு. இது ரெண்டுமே அவன் கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா அவன் கிட்ட இல்லை. இதை யார் இவருக்கு பசி எடுக்க வச்சது யாரு, ஏன்னா தூங்க வைக்கிறது யாரு, என்னது யாரு? இது ரெண்டும் இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றது போது இதை சார்ந்து இதற்கு தேவையான விஷயங்களை தேடுவதுதான் வாழ்க்கையின் சார அம்சமா அமையும். இதுதான் வாழ்க்கை. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல்ல ஒரு அடிப்படையாக பாத்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கான், ஒரு இளைஞன் கல்யாணம் பண்றான். முதல்ல அவனுக்கு என்ன பண்றான்? சாப்பாட்டுக்கு தேவை, அப்புறம் தங்குமிடம், இந்த வீடு வாங்கணும், வீடை கட்டணும், எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு பாதுகாப்பு தேடுறாங்க. அது என்னத்திற்கு அந்த வீடுன்னு பார்த்தா உறங்க இடம் வேணும் தான். இப்போ பொதுப்படையாக உலக நீதியில அத்தியாவசியம் பார்த்துட்டீங்கன்னா உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்குமிடம், இது மனிதனோட அத்தியாவசியம் ஆயிடுறது. இதற்காக தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயணிக்கிறாங்க. இது உலக நீதியோட அப்படியே போகுது. ஆனால் உண்மையில் என்னன்னா இதெல்லாம் இப்படி இதை தவிர்க்கவும் முடியல, எதிர்க்கவும் முடியல. ஆனால் இதற்காக நான் எதையும் செய்ய தயாராகிறான் மனுஷன். அப்போ இந்த அடிமைத்தனத்துல இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளணும்னு சொன்னா இந்த மாதிரி இது மாத சிவராத்திரியா இருக்கு. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இறைவனை நினைத்து வழிபட்டு தியானித்து உண்ணாமல் உறங்காமல் இருக்கும்படும் போது உங்க உணர்வுகளில் விழிப்புணர்வு ஏற்படும். இந்த உணர்வுகளை கவனிக்கும் வாய்ப்பும் வசதியும் இன்று கிடைக்கும். உங்களால இயல்பா உணர்வுகளை கவனிக்க முடியாது. ஏன்னா எப்போது பசி தூக்கத்துக்கு நம்ம அடிமையா இருக்கிறோமோ உணர்ச்சிகளுக்கு தான் அடிமையாகும். உணர்வுகளை கவனிக்கும் அளவுக்கு இருக்காது. அந்த உணர்ச்சிகள் வரும்போது உறவுகள், பந்தம், பாசம், ஆசை எல்லாமே சேர்ந்ததாயிடுச்சு. அப்ப அதை மட்டும் கவனிக்கிறதுக்கு தான் இவங்களால முடியுமே தவிர உணர்வுகளை கவனித்தால்தான் அறிவு வளரும். அறிவு வளர்ந்தால்தான் இந்த பசி எப்படி வருது, தூக்கம் எப்படி வருது, இதை எப்படி தவிர்ப்பது, இந்த உடலுக்கு என்ன தேவை, அப்படியெல்லாம் யோசிக்கும். இப்ப இந்த உடலுக்கு பாத்தீங்கன்னா பசி தூக்கம் எத்தனை தூரம் அத்தியாவசியமோ அந்த அளவிற்கு மிக மிக அத்தியாவசியம் எதுன்னா ஓய்வு. இந்த உடல் சலா உழைச்சிக்கிட்டே இருக்கு. உங்க ஆசைக்காக உழைக்குது, அப்புறம் பாசத்துக்காக உழைக்குது, பந்தத்துக்காக உழைக்குது, சுகத்துக்காக உழைக்குது. இந்த மாதிரி சதா உழைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த உடலுக்கு ஓய்வு கொடுக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க இன்னும் நல்லா தூங்குறமே, இது ஓய்வு தானே நினைக்கிறீங்க. இல்லை, உங்க உடல் உறுப்புகள், உங்க சிந்தனைகள்லாம் ஓய்வு பெறுவதில்லை, அது உழைச்சிக்கிட்டே தான் இருக்கு. இதற்கு ஓய்வு கொடுக்கறதுக்கு கூட வழி தெரியல. எல்லாரும் என்ன பண்றாங்க, இது எப்படி ஓய்வு கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது, நம்ம தூங்கிடலாம். டயர்டா இருக்கா தூங்குது, சரி பசி எடுத்துதா சாப்பிடலாம். இன்னும் டைம் பார்த்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க டைமுக்கு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலி இந்த பசிச்சா சாப்பிடணும், தூக்கம் வந்தா தூங்கணும் என்ற ஒரு கவன சீரமைப்பு யாருக்கும் வராது. அப்போ இந்த மாதிரி சிவராத்திரி காலங்கள்ல விரதத்தை நம்ம கடைபிடிக்கப்படும் போது அந்த கவனம் நமக்கு வளரும். பசிச்சா சாப்பிடணும், தூக்கம் வந்தா தூங்கணும். ஆனா டைமுக்கு சாப்பிட்றதும், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்படி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், என்னென்னமோ சாப்பிடுவாங்க. ஆனா எதையும் தடுக்க முடியாதுன்னு தெரியும். இதெல்லாம் ஒரு ப்ரிகாஷன் சொல்லி ஒரு அறிவியல் ரீதியாக இந்த உடல் பார்த்தீங்கன்னா இந்த உடலோட இயக்கம்,
இந்த மனம் பாத்தீங்கன்னா குழப்பம், உடலோட இயக்கம் எல்லாமே மர்மம். ஒண்ணு கூட அறிவுபூர்வமாக விளங்காது. உடனே இது ஒற்றை வரியில் மாயை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. மனம் பார்த்துட்டீங்கன்னா குழப்பத்தமான நிலையிலேயே இருக்கு. இந்த மனம் ஏன் குழம்பிக்கிட்டே இருக்கு? மனதுல ஒரு தெளிவுன்ற நிலை வரவே மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் ஏதோ இந்த சுயநலம், பேராசை, ஆத்திரம், கோபம், தாபம், வெறுப்பு அப்படின்னு அதுக்குள்ள சுத்துது. ஆனா இந்த மனம் தேடுறது எதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் இதுக்கு பின்னாடி போறாங்க. ஆனா மனம் எதை தேடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நிதானம், தெளிவு, உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம் இதைதான் மனம் தேடுறது. அதனாலதான் கடவுள்கிட்ட வராங்க. அதைதான் நாம் தேடணும்னு சொன்னா அவங்க கடவுள்கிட்ட வர்றதில்லை. வந்தாலும் அவங்க நிற்பதில்லை. அவங்க வந்த நோக்கத்துல போயிட்டே இருப்பாங்க. கடவுள்கிட்ட நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த தேடுதல் அவங்களை அறியாம தேடிட்டு இருக்காங்க. அவங்களோட தேவைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உடலுக்கு நிம்மதி தேவை. உடல் வந்து ஒரு நாளும், ஒரு நொடியும், ஒரு நிமிடமும் பாரமாக இல்லாமல் பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உடல் பாரமா இருக்கும் போது நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த உடல் பாரமாக இல்லாமல் பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த ரெண்டுத்தையும் சீர் செய்யணும்னா யார்கிட்ட போகும்? இது யார் கொடுப்பார்? உலக இயக்கமும் சரி, இயற்கையும் சரி, காலமும் சரி. சதா உங்களுக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பசியும், மாலை பொழுது வந்த உடனே உறக்கமும், அப்படியே சுகத்தை தொட்டு அப்படியே உறக்கத்துக்கு போய் அப்புறம் அப்படியே ஒண்ணு ஒண்ணா தொடர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இவங்க பொழுது விடியும் போது நிச்சயமாக இதன் அனுபவத்துல இருந்து வெளியே வர்றதுக்குள்ளேயே பசின்ற ஒரு நிர்பந்தம் வந்துடும். இறை தேட போய் ஆகணும். அப்ப இதெல்லாம் மறந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், எதுவுமே தெரியாமல் கடைசியில இதனோட அனுபவங்கள் எல்லாம் என்னவா வந்துச்சுன்னா சுயநலம்னு ஒண்ணு வளரும். அதுதான் நான் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த சுயம் அப்படின்னாவே அவனோட அனுபவங்கள், அவனாக வளர்த்த விஷயம், அவனை சார்ந்தவர்களோ, அவனை தேடியவர்களோ, அவனுக்கு தேவையானதை இந்த உலகத்துல இந்த பறந்து விரிந்து உலகத்துல எல்லாமே பொதுவா இருக்கு. இன்னாருக்கு இன்னார் என்று எதுவுமே வைக்கலாம எல்லாமே கடவுள் பொதுவா வச்சிருக்கான். ஒண்ணு கூட ஒருத்தருக்குன்னு வைக்கல. ஆனா வச்சுட்டு உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிதான் தர்மம் சொல்லு. ஆனா இந்த இந்த அனுபவங்கள் இப்படி கலக்க பெறும் போது என்ன ஆகுது? எல்லாமே அநீதி, அதர்மம், பாவம் எல்லாமே தவறான நோக்கத்துல போகுது. கவனக்குறைவு, அப்புறம் அப்படியே எல்லாத்துலயும் சீர்கேடுகள் எல்லாம் போயிட்டே இருக்கு. இதையெல்லாம் தப்புன்னு உணர்ற நாள் என்னைக்கு வரும்ன்றது எல்லாரோடைய இயக்கம். இதெல்லாம் எனக்கும் தெரியுது. தெரியாம இல்ல. நான் நிறைய புக்கு படிக்கிறேன், நிறைய விஷயங்கள் உபதேசங்கள் கேட்கிறேன். எல்லாம் கேட்டாலும் ஒண்ணு கூட என்னால மாத்த முடியல. அப்ப இதெல்லாம் நானா முயற்சி பண்றதுக்கு ஒரு நாள் வேணும். அப்படின்னும் போது இந்த மகா சிவராத்திரி வந்து ஒரு முக்கியமான நாளாக அமையுது. தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுதலும், தன் சிந்தனைகள் எல்லாம் சீராக ஆக்கி கொள்ளுதல். எப்போதும் சிந்திச்சுட்டே இருப்பான் மனுஷன். ஆனால் அதை வந்து தன்னை தனிமைப்படுத்தி தன்னை பத்தி சிந்திக்கும் திறன். எல்லாரும் எப்போதும் பாத்தீங்கன்னா மனைவி, மக்கள், அண்ணன், தம்பி, அப்படியே சுற்றுப்புற சூழல், அப்புறம் நண்பன், அண்ணன் ஏதோ ஓடிட்டே இருக்கும் சிந்தனையில. ஆனால் தன்னை பத்திய சிந்தனை வளரணும்னா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து கண் விழித்து இறைவனை வழிபடும் போது நாணம் பெறுவதற்கு, அனுகிரகமான நாள், ஞானம் கிடைப்பதற்கும் ஈசனின் அருளை பெறுவதற்கும் இது உகந்த நாளா அமையுது. அதனாலதான் சுவாமியே இந்த மகா சிவராத்திரி விழாவை வந்து கொண்டாடணும், மிக சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சுவாமியும் சொல்லியிருக்காங்க. இந்த மகா சிவராத்திரி தினத்துல நம்ம இறைவனை வழிபடுறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இயல்பா எல்லாருக்கும் என்ன தோணும்? ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் முடியதான் அவங்களால வழிபாட்டுக்குள்ள இருக்க முடியும். ஆனால் இன்று இரவு முழுக்கும் நீங்கள்
இறை சிந்தனையோட இருக்கும்போது உங்களோட கவனம் பெருகும். இந்த அனுபவங்கள் உங்களை நாளையும் செய்ய வைக்கும், மறுநாளையும் செய்ய வைக்கும். உங்களுக்கு அந்த ஞானம் பெறுவதற்கானவும் ஈசின் அருளை பெறுவதற்கும் மிகவும் உகந்த அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மகா சிவராத்திரியை கொண்டாடுறது. இன்னொன்று நம்ம சிவபெருமானுக்கு தொண்டு செய்யணும். நமக்காக சிவபெருமான் எத்தனையோ விஷயங்களை செய்யறார். ஆனால் ஒரு நாள் கூட அவருக்கு நன்றியும் சொல்றது இல்லை, அவர் புகழை பாடுறதும் இல்லை, அவருக்கு தொண்டும் செய்வதில்லை. எப்ப பார்த்தாலும் இது கூட அதை கூட இப்படி கூட அப்படி கூட இன்னைக்கு கூட நாளைக்கு கூட, நேற்று கொடுத்த அது பத்தலை, இன்னைக்கு இதை கூட நாளைக்கு இன்னும் 5 கூட. ஆனால் எதையும் வைத்து யாரும் வாழப் போவதில்லை. ஆனால் வெறும் மன சுமை சுமக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. இதையும் கடவுள் ஓகே உன் விருப்பம் என்னமோ வாங்கிக்கோ, கேட்டதெல்லாம் கொடுப்பவன் தான் கடவுள்ன்றதுனால கடவுள் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் கடவுளுக்கு தொண்டு செய்யணும் போது கடவுள் தன் பக்தனிடம் என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. என்னை வழிபடுற, உன் நலன் வேண்ட, எல்லாம் செய்யற. ஆனால் என்னையாவது ஒரே ஒரு நாள் கடவுளுக்காக நாம் என்ன செய்கின்றோம்? உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, நான் பூ வாங்கி கொடுத்தேன், எண்ணெய் வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். கடவுள் அதை கேட்கல, பூஜைக்குரிய விஷயங்களை கேட்கல. கடவுளுக்காக நீ என்ன செய்கின்றாய் அப்படின்னு ஒரு கேள்வி எழும் போது கடவுள் என்ன சொல்வார்? இந்த கடவுளுக்காக நம்மளோட சொந்த விருப்பு வெறுப்பு, ஆசா பாசம், சுகம் துக்கம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவனுக்காக ஒரு நாள் உண்மையாக ஆத்மார்த்தமாக அவனை வணங்கி நிற்பதுதான் தொண்டு. வெறும் தன் சுகத்துக்காக. ஏன்னா இயல்பா எல்லாரோட வாழ்க்கையிலும் அன்றைய தேவைகள், ஆசைகள் ஒரு நாள் ஒன்னொன்னு வளர்ந்துகிட்டே இருக்கும். இதற்கு முடிவும் இல்லை, எல்லையும் இல்லை. மரணம் எய்தும் தெருவாயில கூட எதனா ஒண்ணு கேட்டுட்டு தான் இருப்பான். என் வாழ்க்கையின் அனுபவத்துல நிறைய விஷயம். நேற்று இரவு கூட ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த அம்மா பையன்கிட்ட வந்து பணம் கேட்டுட்டு இருக்காங்க. பையன் பணம் கொடுக்கல. அவங்க கொடுக்குறான். அந்த அம்மா ஏதோ தன் பெண்களுக்கெல்லாம் கொடுத்துட்றாங்கன்னு ஒரு மாற்று கருத்து. அதனால கொடுக்காம இது பண்ணிட்டு இருக்கான். அவங்க ஆத்திரத்துல கோபத்துல செத்து போயிட்டான். பணம் கொடுக்குறான், உன் செலவுக்கு வச்சுக்கோமா, நீ வீணா செலவு பண்ணாது, நீ யாருக்கும் எடுத்து போய் கொடுக்காது. ஆனா அவங்க என்ன கூட இவ்வளவு கூட அவ்வளவு கூடன்னு பிரச்சனை. இந்த பிரச்சனத்துல கோபத்துல காலைல நேற்று இறந்து போயிட்டேன். எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் சொன்னேன், சரிப்பா விடு, போய் ஆவர வேண்டிய வேலையை பாருங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும், நடக்கிறத பாருங்க. ஆனா இவங்களுக்கு உடல் நலம் கெடுது, மனநலம் கெடுது, நம்ம வாழ்வே முடியாதுன்ற நிலை ஏற்பட்டாலும் தன்னை கட்டுப்படுத்தும் திறனே இல்லாம போகுது. மகன் கிட்ட அந்த காசை வாங்கி மகள் கிட்ட கொடுத்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஒரு சின்ன அல்ப ஆதாயம். ஆனால் இது வாழ வைக்குமா? வாழ வைக்கும். இந்த சிந்தனை அவங்களுக்கு வராம போறதுக்கு என்ன காரணம்? ஆணவம் அவங்களுக்கு மேல நிக்குது. சோ இந்த மாதிரி வாழும் தகுதியை இழக்காமல் வாழும் தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. சோ வாழும் தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுப்பது என்ன? மரணம். இது கடவுளே தான் நீதி. உனக்கு கொடுத்து வாழ முடியல, எப்போதும் நீ ஆத்திரம் ஐயோ இது இதுன்னு அழிஞ்சிட்டு இருந்தாலே சரி, நீ வாழும் தகுதி இழந்து விட்ட, இனி நீ இருப்பதுல பிரயோஜனம் இல்லை, போ. நீ வாழும் தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கட்டாய பொறுப்பு கூட சொல்லலாம், தகுதின்னு கூட சொல்லலாம். இந்த தகுதியை வளர்த்துக்கும். இந்த தகுதியை எப்படி, எப்போது அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ கடவுளுக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு நாள் ஒரு நிமிஷம் எப்போ சிந்திக்கிறியோ அப்பதான் வாழும் தகுதி வளரும்.
ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்க சாமி. இன்று இன்னும் கேக்குதா? கேக்குதுங்க சாமி. இன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு சிந்தனை தோன்றுது. கடவுளுக்கு நம்ம என்ன தோண்டு செய்யணும், கடவுளுக்கு என்னதான் நம்ம செய்யணும், ஏதோ ஒண்ணு விஷயம் தோணும். அப்போ கடவுளை வணங்கி நிறுத்தல், அதாவது தன்னலம் சுயநலம் இது அது ஆசை பாசம் எதுவுமே இல்லாமல் வெறுமாக வணங்கி நிற்கிறாய் பாருங்க, இததான் கடவுளுக்கு. இதற்கு பேர் அன்பு. நீ எனக்கு மாலை சாத்த வேணாம், மகுடம் பெரிய அலங்காரம் எதுவுமே வேண்டாம், மனதார அன்போடு என்னை வணங்கினல், அதுதான் எனது நோக்கம் அப்படின்னு சொல்லணும். அப்போ அது அது வளரணும்னா தன்னை தவிர்த்து சிந்திக்கும் திறன் வரும். எப்பவுமே தன்னை பத்தியே சிந்திக்கிற திறன் தான் மனுஷனுக்கு இருக்கு. தன்னை தவிர்த்து சிந்திக்கும் திறன் வேணும். தன்னை தவிர்த்து சிந்திக்கும் திறன் எப்போ வருகிறதோ அப்போதுதான் கடவுளை வணங்க முடியும். வேண்டுதலே எல்லாரும் பிரார்த்தனை வேண்டுதல் அதெல்லாம் இயல்பா எல்லாரும் தினம் வேணுமா எல்லாம் கேட்டுனே இருப்போம். அவன் அம்பானி ஆனாலும் கேட்டுன்னு தான் இருப்பான். அம்பானி கூட பாத்துக்கிறீங்க இப்போ இதுல எல்லாம் போடுறாங்க, இப்படி எப்படி 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 வேண்டின்னு இருக்காரு. வேண்டுதலை பத்தி நான் சொல்ல, வணங்குதலை பத்தி சொல்ல. இந்த வணங்குதனால் அடைந்த பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழும் தகுதியை வளர்த்துக் கொள்கிறீர்கள். நோயற்ற வாழ்வு, தேவைக்கு குறைவு இருக்காது, ஆசை உங்களை பாரமாக்காது, உங்கள் உடலோ மனமோ சுமையாக இருக்காது, அமைதியாக இருக்கும் மனம், உடல் நிம்மதியாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், கவனம் சீராக இருக்கும். இது அனைத்தும் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களை மாயை இருள் சூழ்வது குறைகின்றது. இதை நீங்க தொடர்ச்சி செஞ்சீங்கன்னா நல்லா வரும். குறைஞ்சபட்சம் இந்த அனுபவங்கள் உங்களை மாயை இருள்ல இருந்து காக்கும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. ஏன்னா எல்லாரும் இதுக்கு பின்னாடியே போறீங்க, நான் ஒன்னும் தடுக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு என்று ஒரு நிலை வந்தால் இதைதான் நீங்க செய்யணும், வணங்கி நிறுத்தல் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றார். அந்த வணங்கி நிறுத்தல் தினம்தான் மகா சிவராத்திரி. இந்த ஒரு வணங்குதல், இப்ப நீ என்ன பண்ணாலும் உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சிவபெருமான் சொல்ற, நீ என்ன கேட்டுறியோ என்ன வாங்குறியோ அதுல ஒண்ணு கூட நீ அனுபவிக்க போறதில்லை. உன்னோட உறவுகள் தான் உனக்கு பலம், உன்னோட சுகம்தான் உன் சொந்தம், என் ஆசைகள் தான் பந்தம் சொல்லி இதுதான் நீங்க தொடர்ச்சியாக சுழற்சியில சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இது உன்னை பலவீனப்படுத்துகிறது தவிர பலப்படுத்தவில்லை. மனைவி சிரிச்சா சந்தோஷம், மனைவியால் தான் துக்கம். அதுக்கு நீங்க எங்க சம்மந்தப்பட்டீங்க? அவங்க ஏன் சிரிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அவங்க ஏன் அழுகுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்களும் சிரிப்பீங்க, நீங்களும் அழுவீங்க. என்னன்னு சொல்லுவாங்க. 1 மணி நேரமா அவங்கள வந்துருப்பாங்க, நீங்களும் 1 மணி நேரமா இருப்பீங்க. எனக்கும் 10 போன் அடிப்பாங்க, சாமி இப்படி சாமி, நான் சொன்ன கொஞ்சம் பொறுமையா இருங்க சொல்லுவாங்க. ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த இயக்கம் சுயேட்சை இதுக்குள்ள நீங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிவபெருமான் கேட்கிறாரு. ஏன்பா நீங்க எல்லாம் எண்டு உண்டு என்னமோ சொல்லிக்கிறீங்க, அவங்க பசிக்கு நீ சாப்பிட்டா பசி போயிடுமா?
அவங்க தூக்கத்தை நீங்க தூங்க முடியுமா? உன் தூக்கத்தை நீங்க தான் தூங்கி ஆகணும். அவங்க தூக்கத்தை அவங்க தான் தூங்கி ஆகணும். அவங்க சாப்பாடு அவங்க தான் சாப்பிட்டாகணும். உங்க சாப்பாடு நீங்க தான் சாப்பிட்டாகணும். உங்க பசி நீங்க சாப்பிட்டாதான் தீரும். அவங்க பசி அவங்க சாப்பிட்டாதான் தீரும். ஆனால் நீங்க ஏன் இதை செய்றீங்க? வெறும் இந்த உடலை சார்ந்து மட்டுமே அக்கறை செலுத்துகிறது. சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? போனீங்களா? பண்ணீங்களா? பார்த்து போங்க. பத்திரமா இருங்க. So, இந்த அறியாமை இருளை விட்டு கொஞ்சம் விலகி வந்து அறிவுபூர்வமாக நீ வாழணும் அப்படின்னு சொன்னா வணங்கி நிற்தல் மிகவும் அவசியம். அதாவது எதை செய்கின்றோமோ அதை உண்மையாக ஆத்மார்த்தமாக செய். அன்பு செலுத்து. கடமையை செய். இதெல்லாம் தப்பு. அதை தாண்டி சில ஆதாயத்துக்காக சில உறவுகளை வளர்க்கணும், சில உறவுகளை நிராகரிக்கிறதும், இப்படி அந்த சேர்ச்சுக்குள்ள அகப்பட்டுக்கிட்டு என்னை வணங்காமல் நிற்கிறீர்கள். என்னை வணங்கினால்தான் உங்களுக்கு ஏதோ பயன் கிடைக்கும். உன் வாழ்வின் பொருள் உணரணும். உன் வாழ்வின் பொருள் உணராம வெறும் அற்ப சுகங்களுக்கே அடிமையாகி உண்பதும் உறங்குவதும் உல்லாசமாக இருப்பதுதான் வாழ்க்கைன்னு சொன்னா அது வேற மாதிரி சொல்லுது புராணமும் வேதமும். நான் அதை சொல்ல நான் இயலாமை அப்படின்னு சொல்லிடுறேன். ஆனா சாஸ்திரங்களும் உபனிஷத்துக்களும் அதை ரொம்ப கடினமா கண்டிக்குது. வணங்குதல் வேண்டுதல் இரண்டும் வேறு வேற. இந்த வித்தியாசம் 101% வேறு. வேண்டுதல் என்பது உன் ஆதாயம், உன் தேவை, உன் ஆசை எல்லாம் உனக்கு எதெல்லாம் பாரமாகுதோ அதெல்லாம் வேண்டுதல் கொண்டு வந்து வைக்கிறேன். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், அது பெஸ்டா நடக்கணும், அந்த மாதிரி நிறைய. வணங்குதல் என்பது தன் நிலையை இறைவனை வணங்கி நிற்கும். இந்த உலகத்துல எல்லாருக்கும் என்ன நினைச்சுக்கிறாங்க, வேண்டுதல் தான் வணங்குதல். இல்லை, வேண்டுதல் வேற, வணங்குதல் வேறு. உனக்கு என்ன தேவையோ அதை தான் நீ பிரார்த்தனையில கேட்கும். அதை விட்டுட்டு நீ வணங்காம வெறும் பிரார்த்தனையே தான் உன் வாழ்க்கை என்ன ஆகும்? நீ இருக்க இருக்க பலவீனமாகி உன் வாழும் தகுதியை இழந்து விடு. உங்களுக்கு பலவீனமாயிட்டே இருக்கீங்களா? இப்ப நீங்க நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏதோ ஒண்ணு சின்ன சங்கடம் ஒண்ணு வச்சுக்கோங்க. அதை நீங்க சமாளிக்க திறன் இல்லாம அதையும் போய் உடனே கடவுள்கிட்ட கேட்கறது. அப்போ உங்களோட தகுதியை வளர்த்து கொள்ளாம போகும்போது நீங்க கூலி ஆகிட்டே போவீங்க, பலவீனமாகிட்டே இருப்பீங்க. எப்போது நீங்க பலமாக இருப்பீங்க? இந்த உலகத்துல கடவுள் நமக்கு தன்னலம்ன்ற ஒரு உணர்வு கொடுத்தான். அது எதற்குன்னா இந்த இயற்கை கிட்டன்னு உன்னை காப்பாத்திக்கிட்டு. ஆனால் அது வேறு நோக்கத்துல போயிடுச்சு. அந்த தன்னலம்ன்ற உணர்வை நீ எப்போது கவனிக்கின்றாயோ அப்போதுதான் உனக்கு தன்னம்பிக்கை, தைரியம், நல் ஒழுக்கம், பண்பு, அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நிதானம், தெளிவு, உறுதி எல்லாம் இந்த தன்னலம்னு வரும்போது நீ கடவுளை போய் நிற்ப. தன்னலம்னா நீ உனக்கான நலன்களை பற்றி சிந்திக்கிற. நீ எல்லாரையும் சேர்த்துட்டீங்கன்னா சுயநலம் ஆயிடும். என்ன கேட்கிற, எதுக்கு செய்யற, ஏன் செய்யறேன்னு எதுவுமே தெரியாது. அது ஒரு மாய உலகத்துக்குள்ள கடமையை கூட மறந்துடுவாங்க, கடமையை கூட செய்ய மாட்டாங்க. அப்போ இந்த உணவு, உறக்கம், உல்லாசம், ஆடம்பரம், பகட்டு, அப்படி ஆத்திரம், பொறாமை, சுயநலம், பேராசைன்னு வந்து இதுதான் நான் போய் அப்படியே வாழ்க்கை வாழும் தகுதியை இழக்கிற நிலைக்கு போய் நீங்க இதை செஞ்சு வாங்க வாங்க வணக்கம். அப்போ இந்த வணங்கி நிறுத்தினால் நீ அடையும் பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா வாழும் தகுதியை வளர்த்துக் கொள்ற. இந்த நீங்க உடல், மனம் எல்லாம் கடந்து ஆன்மாதான் நான் என்ற உணர்ற நிலைக்கு நீங்க போகணும். இந்த உடல் தான் நானு, மனசு, இந்த சுகம் தான் நானுன்னா தாண்டி ஆன்மாதான் நான். இந்த உடல் ஒரு இயக்கம், இந்த மனம் ஒரு இயக்கம். அதனாலதான் உடல் பாத்தீங்கன்னா மர்மமா இருக்கு, மனம் பாத்தீங்கன்னா குழப்பமாவே இருக்கு. இந்த ரெண்டு நிலை எந்த சூழ்நிலையிலும் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம சிவபெருமானை வணங்கி நிற்கும் போது இந்த மனம் அடங்குகின்றது, உடல் பாரமற்ற நிலைக்கு வருது. இந்த மனமும் உடலும் ஒன்றாக இணையும் போது கவனம் சீராகிறது.
இந்த கவனம் சீராகும் போது இறைவனை வணங்க முடிகின்றது. இந்த இறைவனை வணங்கியும் நிற்கும் நாள் தான் சிவராத்திரி. அதனால்தான் மகா சிவராத்திரிக்கு உண்ணாமல் உறங்காமல் நீ வைத்திருந்தால் உனக்கு முக்தி கிடைக்கும். இந்த அனுபவங்கள் மேல் ஓங்க ஓங்க என்ன ஆகும்? அவனுக்கு வணங்குதல் மேல் நாட்டம் அதிகமாகும். இந்த மனம் சுமக்கிறது, உடல் ஆறுமாகிறது. அந்த மனம் சுமையும் விட்டு விலகும் போகும், பாரமற்ற உடலும் பலமாகும். அப்போது நன்மை மட்டும்தான் நமக்கு வரும். இப்ப நீங்க இந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகும்? எதிர்மறை வரும். நடக்குமா? நடக்காது. போலாமா? வேணாம். ஆணவம், கம்மம், மாயை, இது மூன்றும் நம்மள சுழட்டி அடிக்கும். எல்லாம் கையில இருந்தா கூட மனம் நம்பாது. எல்லாம் இருக்கு, ஆனா நம்பாது. இல்லாத ஒன்ன பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும். எல்லாம் இருக்கீங்க, கண் முன்னாடி எல்லாம் இருக்கு, ஆனா எதையும் நம்பாது. எது இல்லையோ அதுதான் நானும் சொல்லி நம்பு. இப்பேற்பட்ட உகந்த நாள் எதுனா இறைவனை தன்னை தவிர்த்து சிந்திக்கும் திறன் வளர்றது, வாழும் தகுதியை வளர்த்து கொள்வது, இறைவனை வணங்கி நிற்பது, தன்னை இந்த மாதிரி நிறைய பண்புகள். இதெல்லாம் ஒரு சின்ன பண்பு இல்ல, பெரும் பண்புகள். பெரும் பண்புகள் வளர்க்கக்கூடிய உகந்த நாள் இது. இதை நம்ம முறையா பயின்றோம் சொன்னா கண்டிப்பாக ஈசனை அருளை பெற்று ஞானம் பெற்று முக்தி அடைய முடியும் அப்படின்னு நம்ம மத நல்லிணக்கமும் கோட்பாடுகளையும் சொல்கின்றன. சொல்லுங்க வினோத். சாமி, இது முறையா பயன்படுத்துவது என்பது எப்படி சாமி? இன்னைக்கு என்ன செய்யணும் சாமி? சூழல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம காலையில இருந்து உணவு அருந்தாமல் இருத்தல் நன்று. இன்று முழுக்க உறங்காமல் இறைவனை பத்தி பாராயணம் செய்வது, மந்திரங்கள் சொல்வது, ஆராதனை, அபிஷேகத்துல கலந்துக்கிறது, இல்ல நாமளே அபிஷேகம் பண்றது, இதெல்லாம் செஞ்சு முடிச்சு மறுநாள் வரைக்கும் இந்த அனுபவத்தை நம்ம வளர்க்க பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க மறுநாள் சாயந்தரம் தான் தூங்குவாங்க, பகலெல்லாம் இந்த உறக்கத்தோட போராடிட்டு இருப்பாங்க. அதிகாலை முடியலன்னா உறங்கலாம், தப்பு இல்லை. முடிந்தால் மறுநாள் மாலை உறங்குவது நன்று. ஆனால் முடியல அப்படின்னு சொன்னா உறங்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த மன உறுதி அப்படின்றத நீங்க எப்போ வளர்ப்பீங்க? இந்த மன உறுதியை வளர்த்துக்கான வாய்ப்புகள் எப்போ கிடைக்கும்? இப்ப நீங்க பசி தூக்கத்துல பழகினவங்களுக்கு இப்ப இந்த மன உறுதியை வச்சுதான் இந்த பசி தூக்கத்தை நீங்க தவிர்க்கணும். இந்த மன உறுதி வெறும் இப்ப பாசத்தாலேயோ பற்றுனாலேயோ, லைக் பொண்டாட்டியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் விரதம் இருக்கிறேன், பொண்டாட்டி என்ன நல்ல ஒன்று நம்புறதுக்காக நான் இரவு கண் முழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. அதெல்லாம் டுபாக்கோரு அம்பக்கு, அது ஒன்றும் பயன் தராது. அவங்க மறுநாள் அதை விட மோசமான நிலைக்கு போவாங்க. உண்மையாக ஆத்மார்த்தமாக கடவுளுக்காக இருக்கு. இந்த இறை வழிபாடு எதற்குன்னா, கடவுள் எனக்கு எத்தனையோ நன்மைகள் செஞ்சுட்டு இருக்கான். ஸோ என்னை உறங்க வைக்கிறதும் விழிக்க வைக்கிறது யாரு? நான் உறங்குறேன், என்னை விழிக்க வைப்பதும் ஈசன் தான், என்னை உறங்க வைப்பதும் ஈசன் தான். நம்மளுக்கு எத்தனையோ நன்மைகள் பாருங்க. பசி யார் வைக்கிறான்னு தெரியாது. நாம் சாப்பிட்ட சாப்பாடு நம்ம யார் ஜீரணம் பண்றான்னு தெரியாது. இந்த வெளியே இருக்கிற ஆக்சிஜன் உள்ள போகுது, உள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. இந்த சிஸ்டம் யார் பண்றா? எதுவுமே தெரியாது. இந்த மனம்ன்றதும் நம்ம கண்ணுக்கு தெரியல, அது உண்மையா எங்க இருக்குன்னு யாராலையும் காட்டவும் முடியல. அறிவு காட்ட முடியல, உயிர் காட்ட முடியல, அப்புறம் மனசாட்சி யாருக்கு சாட்சியா இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்புறம் ஆன்மா எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ற டாக்டருக்கு இது மட்டும் இல்லை. ஆனா இந்த உடல்ல இருக்குதுன்னு தான் நம்ம சொல்றோம், பேசுறோம், நம்புறோம் இல்லையா? ஆனா இதெல்லாம் ஆற்றலாக இருக்கின்றது. வெறும் ஆற்றல், இதெல்லாம் ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி.
அது அந்தந்த உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த எண்ணங்கள் தோன்றது, இந்த ஒரு இயக்கம் ஏற்படுறது. இதெல்லாம் எப்போ அறிஞ்சிக்க முடியும்? இந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த மாதிரி தன்னை தவிர்த்து சிந்திக்கிறதுன்னா, இப்போ எப்போதும் மற்றவங்களை பத்தியே சிந்திக்கிறது தான் நடைமுறை வாழ்க்கை. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு தன் சிந்தனைகளை வணங்கி நிற்கும் போது கடவுளை பற்றி சிந்தனை. இத்தனை நன்மைகள் செய்யறான் கடவுள் நம்மளுக்கு தினமும். ஆனா ஒரு நிமிடம் கூட நம்ம நன்றியும் சொல்றது இல்லை, அவனை பின்பற்றுவதும் இல்லை. அவனை பின்பற்றுவோம்னா இல்லை. அவன்கிட்ட என்ன இருக்கோ பிடிக்கலாம். இதுதான் எல்லாரோட இயல்பான தன்மை இல்லையா? கடவுள்கிட்ட என்ன இருக்கு? பிடிக்கணும். ஏன்னா கடவுள் எது கேட்டாலும் குத்துருவான். அவன் தனக்குன்னு பத்தி எதையும் சிந்திக்க மாட்டான். அதனால கடவுள்கிட்ட விரதம் இருந்து அதை பண்ணி இதை பண்ணி பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி மந்திரம் சொல்லி ஓமம் வளர்த்து அதை பண்ணி இதை பண்ணி எல்லாத்தையும் பிடிக்கலாம் கடவுள்கிட்ட இருந்துன்னா மனுஷனோட இயல்பா இருக்கு. ஆனால் மகா சிவராத்திரி அன்று இதெல்லாம் இல்லாம கடவுளுக்கு என்ன வேணும், நான் என்னால கடவுளுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு உணரும் நாள் இந்த மகா சிவராத்திரின்னு சொல்லலாம். வினோத், நன்றி நன்றி. வினோத் சொல்லுங்க. ஜெகதீஷ், உங்களுக்கு எதுவும் கேள்வி? சுவாமி, சொல்லுங்க ஜெகதீஷ். சுவாமி, சிவபெருமானை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் உடலுக்கு இன்பம் செல்கின்ற சுவாமி, உடலுக்கும் மனதுக்கும் தூய்மை செல்கின்ற சுவாமி. இதிலே இன்பம் உள்ள பொழுது மனம் ஏன் அந்த தியானத்தின் பொழுது சிவனை நினைத்துவிட்டு மீண்டும் வேறு நோக்கங்களுக்கு சென்று வெளியிருந்த இன்பம் தேடுவது ஏன் சுவாமி? ஏன் அதிலேயே மனசால அந்த இன்பமே போதும்னு நினைக்க மாட்டேங்குது பொதுவாக? இது எல்லாருக்கும் அது சாத்திய கூறுகள் இல்லை. அதாவது இந்த உடலோட தேவைகள்னு ஒண்ணு இருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த தர்மம் நீதி இதெல்லாம் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த உடல் பாத்தீங்கன்னா இதன் இயல்பு இப்படிதான். இது ஏன்னா இந்த பரிணாமம் ஆகணும், இயற்கை இந்த இயக்கம் இதெல்லாம் ஒன்னா சீரா இயங்கணும். இந்த சீரா இயங்கும் போது மட்டும்தான் இந்த உலகத்துல எல்லாமே சமமா இருக்கும். இது ஒரு பக்கம் நீதியாக மாறிச்சு, ஒரு பக்கம் தர்மமாக மாறிச்சுன்னு சொன்னா இங்க எதுவுமே பொது இல்லை. இது கடவுளை சிவபெருமானை வணங்கி நிற்பவர்களா இது கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது இல்லையா? அப்ப பேதமை வந்துடும். பேதமை வந்துட்டா கடவுள் அப்புறம் ஒரு கல்ல வெண்ணெய் ஒரு கல்ல சுண்ணாம்பு வச்சாருன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். ஸோ கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவன். அதனாலதான் இந்த சிவராத்திரி அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அரக்கன் ஒரு பக்கம் தேவர்கள் பார்க்கடல் கடைவதாக சொல்றோம். இந்த பார்க்கடல் கடைவதுன்றது ஒரு தத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னைத்தான் அறிதல். அதுதான் இந்த மனம் நான் இல்லை, உயிர் நான் இல்லை, உடல் நான் இல்லை, அறிவு நான் இல்லை, சுத்த ஆன்மா தான் நான் என்பதை அறியும் விஷயம்தான் இந்த பார்க்கடல் கிடையாது. பாருங்க, இந்த மனம் பாத்தீங்கன்னா இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க எல்லா இயக்கமும். இந்த உடல் போயிட்ட பிறகு ஒண்ணுமே இல்லை, மனம் இயங்காத. ஆனா நீ எதெல்லாம் எந்தனையோ அதெல்லாம் இயங்கிட்டு தான் இருக்கும், எதுவும் நிற்காது உனக்காக. ஆனா எல்லாரும் எனக்காக தான் இயங்குது, என்னால தான் நடக்குது, என்னால் தான் நிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது அவரவர்களோட பற்றுதல். அதை வச்சுதான் தன் வாழ்க்கையை ஓட்டணுன்ற மாதிரி ஒரு பலவீனமான மனிதர்கள் இப்படிதான் வாழ்வாங்க. இந்த இன்பத்தை பேரின்பத்தை பெறணும். இப்போ எல்லாரும் உட்காந்து தியானம் பண்றோம், யோகம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஈசனின் அருள் ஆகப்பட்டது, அந்த பேரின்பமாகப்பட்டது இந்த உயிருக்கு போகப்படும் போது துணை தேடுதல் தவிர்க்கப்படும். துணை தேவையில்லை. ஆனால் இதே நிலையை எல்லா சூழ்நிலையிலும் கடைபிடிக்கப்படும் போது நீ ஒருத்தரை நிந்தித்தாலும், ஒருத்தரை அவமதித்தாலும், ஒருத்தரை எதிர்த்தாலும், ஒருத்தரை துன்புறுத்தினாலும் நீ அதற்கு தகுதியானவன் அல்ல அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லு. புரிஞ்சுதா உங்களுக்கு?
நீங்க தான் சாஸ்திரம் உபநிஷத்துக்கெல்லாம் நன்கு புரிகின்றது. ஆராய்ஞ்சி. ஆமா. அதனால என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சாஸ்திரம் உபநிஷத்துகள் இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பா போட்டிருக்கேன், ஆப் பண்ணியிருக்கேன். ஆகமெல்லாம் போடலையா ஜெகதீஷ்? அது ஒன்றும் போடல சாமி. இதுக்கடுத்து போடலாம் சார். சரி சரி. தேவாரம் திருவாசகம்லாம் ஒரு ஆப்பா போட்டிருக்கு, பண்ணிட்டு இருக்காரு. முடிச்சிட்டீங்களா, பண்ணிட்டு இருக்கீங்களா? உபநிஷத்துக்கு மட்டும் பிடிச்சிருக்கேன் சாமி. ஓகே. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்க 24 மணி நேரமும் ஈசனையோட இணைந்து இருக்க முடியாது என்பது இயல்பு இல்லையா? நீங்க கடவுளை அடைஞ்சி ஞானமும் பெற்றவராய் இருந்தாலும் இயற்கையின் இயல்புத்தன்மை பாதிக்காத நிலையில்தான் நீங்க இறைநிலை அடைய வேண்டும். இயற்கையை பங்கம் விளைவித்து நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அது மாஸ் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? புரிகின்றது. ஸோ இந்த அனுபவங்கள் ஒரு ஒரு பேச்சிலும் ஒரு ஒரு நீங்க இப்ப தியானம் பண்ணும் போது கிடைக்கிற அனுபவத்தை 24 மணி நேரத்துக்கு நீங்க கொண்டு போகணும். இந்த 24 மணி நேரமும் நீங்க இறை சிந்தனையோட ஈசனோட இணைந்து இருக்கும் மாயின் நீங்க சொல்றது சாத்தியம். வீட்டு பக்கத்துல கோயில். அங்க என்ன பண்ண போற போய்? அங்க என்ன பண்ண போற? சரி, அங்க போய் அலங்காரம் வேலை எல்லாம் இருக்கும் அவனுக்கு. 10 வருஷம். 10 வருஷம் போயிட்டு அங்கேயே இருப்பியா விடிய விடிய? நாளைக்கு ஸ்கூல் அப்ப சரி. அங்க என்ன இருக்கு? என்ன கோயில் அது? ம். ஏன் இங்க இல்லையா கடவுள்? சரி பரவாயில்ல, உன் விருப்பம், போயிட்டு வா. நீங்களும் தனியா போயிடுவானா? அப்போ ஜெகதீஷ், இந்த திரும்பவும் நீங்க பேதமைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அது ஒரு பாதகம் இல்லையா? கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவன், உண்மையானவன், அன்பானவன் என்றுதான் எல்லா வேதங்களும் சாஸ்திரங்களும் உபனிஷத்துகளும் சொல்றது. அப்ப இது ஒருத்தருக்கு கிடைக்குமாயின் அது தப்பானது மாதிரி ஆயிடும் இல்லையா? புரிகின்றது சாமி. இது இயற்கையை நீ வெல்ல வேண்டும், கால சுழற்சியிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 நிலையும் நீ வென்று விட்டால் உலகத்தை நீ வென்று விட்டாய். இந்த உலகத்தை நீ வென்றுட்டேனா எப்படின்னா, இந்த இயற்கையினுடைய இயக்கத்திலிருந்து நீ உன்னை விடுவிச்சுக்கணும். மனம் ஒழிய வேண்டும், மனமே இருக்கக்கூடாது. இந்த மனம் நான் அல்ல, உடல் நான் அல்ல, அறிவு எதுவுமே இல்லாமல் சுத்த ஆன்மாதான் நான் என்ற நிலைக்கு நீங்க எப்போது ஆன்மாவில் ஒடுங்கி முழு நேரமும் ஆன்மாவோடு இணைந்து இருக்கிறீர்களோ நீங்க சொல்லுது சரி. அந்த அளவிற்கு நீங்க உழைச்சி இதை நீங்க நிலைக்கு வரணும். இப்ப நீங்க கண் விழுத்த உடனே உங்களை எல்லா இயக்கங்களும் திரும்பி இயக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆம் சாமி. திரும்பவும் நீங்க பலவீனமாவீங்க. அந்த பலவீனமாகும் போது மற்ற விஷயங்களை எல்லாம் எதிர்ப்பீர்கள். அப்போ எதிர்க்க வருபவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரியாக தெரியும், துன்பப்படுத்துவீங்க. அப்படி துன்பப்படுத்தி விட்டால் அதர்மம் ஆகிவிடவே இல்லையா? ஆம் சாமி. அவங்களுக்கும் தெரியாது நான் இயல்பானவன், ஏதும் அறியாத பாமரன் நான். எனக்கு என்ன தெரியும்? எனக்குள்ள இருந்து எது உன்னை ஈர்க்குது எது உன்னை ஈர்க்கலன்னு எனக்கும் தெரியாது. ஆனா உனக்கு தெரியுதுன்றதுக்காக என்ன அவமானப்படுத்த கூடாதுல்ல, எதிர்க்க கூடாதுல்ல. வா நாகலட்சுமி, வணக்கம். உங்க அம்மா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. Late ஆயிடுச்சு. வாங்க வாங்க. ம். இப்போ அந்த ஒரு நீங்கள் தியானத்தில் பேர் இன்பத்தை அனுபவிச்சுங்க. அந்த பேர் இன்பத்தை
கெடுக்கும்படியாக, ஒரு தவிர்க்கும்படியாக, இல்ல ஒரு பாமரன் இல்ல ஒரு பாமரல் வந்து உன்னை இடையூறு செய்தால் நீங்க என்ன செய்வீங்க? அவங்களுக்கு தெரியாது நான் உங்களை இடையூறு செய்யறேன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதோ ஒண்ணு பேசுறாங்க, ஏதோ ஒண்ணு செய்யறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர்களின் தேவைகளை ஆராய்ந்து அதை கொடுக்க முடியுமா என்று பார்ப்போம். இப்போ இப்ப நான் அதெல்லாம் இப்போ நீங்க இந்த இப்ப தியானம் பண்ணி சிவபெருமான் இன்பத்துல இணைஞ்சு வெளியே வந்திருக்கீங்க. இப்போ அவங்களோட ஆசை பாசங்கள் பத்தி பேசும்போது உங்களுக்கு கோபம் வருமா, இல்ல நீங்க உடனே அவங்களுக்கு நன்மை செய்வீங்களா? கோபம் வரும் சாமி, இயல்பா. ஏன்னா உன் இன்பம் மாறுபடுறது. உங்க இன்ப நிலையை விட்டு நீங்க வெளியே வரீங்க. அப்ப நீங்க அவங்களை துன்புறுத்துவீங்களா, என்ன பண்ணுவீங்க? அது இயல்பாக துன்பப்படுத்த வேண்டும் என்று இருந்தால் அது துன்பமாக மாறிவிடும். இல்லை தவிர்க்க வேண்டும் உன்னோட என்றால் நலனுக்காக, உன்னோட இன்பத்திற்காக அவங்களை துன்புறுத்துறது. அவங்க வந்து இயல்பானவங்க, சாமானியர்கள். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க உங்க தவத்தை கெடுத்துட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, நீங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா சொல்லலாம் இல்லையா? அதனால் கண் விழித்த பிறகும் உங்கள் மனம் உடல் எல்லாம் ஒரே தன்மையில இருக்கும். அப்பொழுதும் நீங்க ஆன்மாவில் இருந்து பரிபூர்ணமாக பேரின்பத்தின் அனுபவத்துல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க சொல்றதெல்லாம் சாத்தியம். இது எல்லாருக்கும் கிடைக்க பெறுமா அப்படின்னா, நாணம் பெற்றவருக்கு அதுக்கு மேல உழைக்கணும். ஒரு நாணம் பெற்று விட்டார், அவருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருமானா கிடைக்காது. அவருக்கு அப்பதான் தன் இயற்கையும் காலமும் தன் பலத்தை காட்டும். அதாவது நீங்க எளிமையாக இப்போ ஒரு தியானத்தில் நீங்க மனமும் உடலும் இணைந்து கவனம் சீராக இருக்கும் போது கிடைக்கிற அனுபவத்தை இன்பம் சொல்றீங்க. ஆனா இந்த பேரின்பம்ன்றது அது வேற. அதாவது ஐம்புலன்கள், ஐம்பொறிகள், ஐம்பூதங்கள், இது எல்லாமே சுத்தமாக இருக்கும் நிலையே பேரின்ப நிலை. சுத்தம்னா அதன் தன்மை நம்மளை இயக்காத ஒன்றும் எப்போது இருக்கிறீர்களோ அப்போதுதான் சுத்தம். உங்க உடல்ல எந்த அழுக்கும் செய்யறது. இது ஆனந்தம், பரமானந்த நிலை. ஊன்கள் அனைத்தும் உருகி ஆன்மாவுக்கு செல்லும். இந்த பஞ்ச பூதங்களே உங்களை இயக்கலைன்னா இந்த கால சுழற்சியிலிருந்து நீங்க விலகிடுவீங்க. காலம் சுத்திக்கிட்டு தான் இருக்கும், ஆனா அந்த சுழற்சியில இருந்து நீங்க விலகிடுவீங்க. இந்த கால சுழற்சியில இருந்து விலகிறது தான் நம்ம கிரிய யோகம். முக்காலத்தை அறிந்தவன் யோகி. நல்லபடியா முடிஞ்சுதா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நாராயணன். இல்ல நாராயணசாமி, நான் சொல்றேன் முடிஞ்சவன சொல்றேன். ஆமா, அதனால அந்த நிலைக்கு டைம் ஆயிடுச்சா? ஆமா, நீங்க கிளம்புங்க, இதை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வச்சுக்கிட்டேன், அப்புறம் வாங்கிக்கலாம். சரி, உங்களுக்கு தேவைப்படாதா? சரி, வாங்க. நீங்க நினைப்பது போல் அந்த பேரின்பம் என்பது என்னன்னா, ஒரு முறை அனுபவித்து விட்டால் இந்த மனமும் உடலும் இயங்காத நிலை ஏற்பட்டுடும். உங்களை ஏதோ ஒரு சின்ன ஆசை, பாசம், நேசம் எல்லாமே உங்களை இயக்குது இல்லையா? அந்த பேரின்பத்தின் அனுபவம் என்னன்னா, உங்களை எதுவுமே இயக்காது. உங்களை அதான் அந்த மனம் உடல் எல்லாம் போய் சுத்த ஆன்மாவாக, சுத்த சைவ சித்தாந்தம், இதுதான். எதுவும் நம்மளை இயக்காத நிலை. அதாவது இந்த பஞ்சபூதங்கள் இயக்கக்கூடாது, எதுவுமே நம்மளை இயக்கக்கூடாது. நாம் எப்போதும் ஒளி தேகமாக, நம்ம உடல், இந்த உடல் எப்படி இருக்குன்னா ஒளி தேகமாக, லைட்டிங், இந்த ஒளி தேகமாக மாறி இருக்கணும். இந்த நிலை வரும்போது மட்டும்தான் நீங்க சொல்றது சாத்தியம். இந்த நிலை இல்லாமல் மற்றது நீங்க சொல்ற விஷயங்கள் அந்த கவனம் தெளிவா இருக்கும் போதே ரொம்ப நிறைவா இருக்கே, இது ஏன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது அந்த தருணம் தான். நீங்க அதை விட்டு வந்தீங்கன்னா திரும்ப உங்களை இயக்கும். இந்த வேகத்தில் இருந்து நம்ம கொஞ்சம்
கவனம் வளர்றது இல்லையா? இந்த மனமும் உடலும் இணையாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்ப நம்ம யோகம் தியானம் செய்யும் போது இந்த மனமும் உடலும் ஒன்னா இணையுது. அந்த இணையும் போது இந்த மாயை இயக்கம்லாம் கொஞ்சம் குறைஞ்சி கவனம் சீராகும் போது இது இன்பகரமாக நீங்க உணர்றீங்க. ஆனா உண்மையான பேரின்பம்னா எதுவுமே உன்னை இயக்கக்கூடாது. ஒரு நிமிடம் அப்படி கண் மூடி போனீங்கன்னா ஆன்மாவில் ஒடுங்கிட்டீங்கன்னா எல்லா இயக்கமும் சுத்தணும். ஆனா நீங்க மாறக்கூடாது. சுவாமி அப்படின்னா என்னன்னா தன்மை மாறாதிருத்தலே சுவாமி. அவனை எதுவுமே இயக்காமல் இருப்பவன் தான் சுவாமி. அவனை எதுவும் இயக்கக்கூடாது. காலம் இயக்கக்கூடாது, இயற்கை இயக்கக்கூடாது, மனம், அறிவு எதுவுமே இயக்கக்கூடாது. அந்த நிலையில் நிற்பவர்கள் தான் சுவாமி. தன்மை மாறாதிருக்க. புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? இந்த இன்பகரமான நிலை என்பது வேற. அந்த பேரின்ப நிலைன்றது என்னன்னா எதுவும் நம்மளை இயக்காமல் முழு நேரமும் இணைந்திருப்பது. அந்த பேரின்பத்தோட இந்த உயிருக்கு இன்பம் போகணுன்றது இந்த இப்ப பேரின்ப அனுபவங்கள் இந்த உயிருக்கு போக ஆரம்பிச்சுன்னு சொன்னா தேவைகள் ஆசைகள் எல்லாம் தானா குறைய ஆரம்பிச்சு. இந்த இன்பம் எங்கடா போகுது உங்களால சொல்ல முடியுமா? சாமானியர்களுக்கு சொல்ல முடியாது. இந்த இன்பம் எங்க போகுதுன்னா அந்த உயிருக்கு போகுது. அந்த உயிர் தான் உங்களை தேட வைக்குது. இதெல்லாம் வேணும், பசி, சாப்பாடு, தூக்கம், இதெல்லாம் இந்த உடல் யாருக்காக? இந்த உடலோட ஹீரோ யாரு? இந்த உடல்ல நிறைய பாட்டு இருக்கு. ஆனா இதுல எல்லாத்துக்கும் ஹீரோவா இருப்பது யாரு? உயிர் தான். இந்த உயிர் தன் தேவையை அது பூர்த்தி செஞ்சுதான் ஆகணும். அது தேடி எடுத்துதான் ஆகணும். தன் உயிரை அது வளர்த்து தான் ஆகணும். இதெல்லாம் நீதி. இது இயற்கை நீதி. என்னன்னா எது ஒன்று பிறக்கின்றதோ அது அழிய வேண்டும், எது ஒன்று அழிகின்றதோ அது மீண்டும் பிறக்க வேண்டும். இந்த நீதியை காப்பாத்துறது தான் நம்ம வேலையை தவிர இந்த நீதியை அழிப்பது நம்ம வேலை இல்லை. புரியுதா உங்களுக்கு? தர்மத்தையும் நீதியும் நாம காப்பாற்றணும். இந்த இயற்கைக்கு இந்த மாதிரி ஏதாவது சில கோணல்கள் இந்த மாதிரி ஒரு முயற்சி செஞ்சு ஒரு ஆற்றல் பெற்றவர்கள் இந்த இயற்கை ஜெகதீஷ் கேக்குதா? கேட்கின்ற சுவாமி. இப்ப இதையெல்லாம் சமமாக இருக்கணும். இப்ப கடவுள் எல்லாமே எல்லாருக்கும் பொதுவா கொடுத்திருப்பது போல இந்த ஆன்மீகம், நானும், அருள் எல்லாம் பொதுவா இருக்கணும். எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி எந்த சந்தர்ப்பத்திலையும் பிறருக்கு அநீதியோ அதர்மமோ இழக்காத ஒன்றும் இருக்கணும். நம்மளோட அறிவும் ஆற்றலும் எல்லாம் இதை காப்பாற்றுவதற்காக இருக்கணுமே தவிர எது ஒன்றும் மற்றவர்களுக்கு துன்பத்தையோ அநீதியோ சிரமத்தையோ கொடுக்காத ஒன்றும் இருக்கணும்னா நாம எப்படி இருக்கணும்? ஆன்மல ஒடுமை. உங்களுக்கு ஆன்மால் ஒடுங்கி நின்றாலும் மட்டும் இல்ல, அந்த இன்பத்துல இருந்து தியானத்துல இருந்து வெளியே வந்தாலும் நம்ம இயல்பு அப்படியேதான் இருக்கணும். புரிகின்ற அதற்கு நீங்க எவ்வளவு உழைக்கணும்ன்றத பாத்துக்கோங்க. இதெல்லாம் கடந்து போகணும். இந்த உலகத்தை வெல்லணும், ஆன்மீக வெல்லணும், கால பேச்சு வந்து உங்களை விடுவிச்சுக்கணும். இந்த பஞ்சபூதங்களின் நாட்கை தான் உடல். இந்த பஞ்சபூதங்கள் உங்களை இயக்கக்கூடாதுன்னா இப்ப நீங்க எத்தனை தூரம் கவனமா இருக்கணும், எத்தனை தூரம் உறுதியா இருக்கணும். இந்த உடல் தன் தன்மையை இயல்பை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். வெளிப்பட்டும் போதெல்லாம் நீங்க இறை நிலையே கட்டுப்பட்டுட்டே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இது எல்லாருக்கும் எல்லாம் சாத்தியமாவது. இது இந்த உலகம்ல இந்த உலகத்தோட நீயும் ஒரு அங்கம் தான். கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் பரம்பொருளோட அம்சம். எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கான். உன்கிட்ட இந்த பரம்பொருள் அம்சமாக இருக்கும்போது நீங்க எப்படி உங்களை காப்பாத்திக்கிறதுக்கும் உங்க தவத்தையோ உங்க யோகத்தையோ காப்பாற்றுவதற்காக பிறரை நிந்திப்பது சாத்தியமாகும்.
அவங்களோட பழக்க வழக்கங்கள் சுபாவங்கள் வேணா அவங்களுக்கு அப்படி இருக்கலாம். ஆனா கற்றறிந்த நாம் அவர்களை அறியாமைக்கு உட்பட்டவர்கள் என்னை அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது. சிவபெருமான் அப்படி நம்மளை நிராகரிச்சிருந்தா நாம் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாதுல்ல. எனக்கு சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் தான் என்கிட்ட வரணும்னு சொல்லி சிவபெருமான் சொல்லியிருந்தாருன்னா நாமெல்லாம் எப்படி செய்ய முடியும்? முடியாது இல்லையா? உண்மை சுவாமி. இப்ப புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அந்த இடம்? புரிந்தது சுவாமி. சொல்லுங்க ஜெகதீஷ். சுவாமி, கிளம்பிடுறீங்க? பஸ் இருக்குமா? இருக்குமா? சரி சரி. சொல்லுங்க ஜெகதீஷ். சுவாமி, சிவபெருமான் எளிமையானவர் ஆமா. விளக்க வேண்டும் சாமி. அதாவது மனிதர்கள் அனைவரும் ஏதோ ஒண்ணுத்த வந்துட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சுவாமி. எல்லாத்தையும் ஒரு எளிமையா ஆக்கினாலே நிறைய துன்பங்கள் அல்லது பிரச்சனைகள் தீரும் என்று தோன்றுகின்ற சுவாமி. சிவபெருமான் எவ்வளவு எளிமையானவர் என்பதை விளக்க வேண்டும் சாமி. சரி. நீங்க போகணுமா? வாங்க போயிட்டு வாங்க. வாங்க வாங்க. இந்த விஷயத்துல ஏன் பாபாஜி என்ன சொல்றாருன்னா, அன்பு, உண்மை, எளிமை இந்த மூன்றும் உன்னிடத்தில் இருந்தால் உன்னை தேடி நான் வருவேன்னு சொல்றேன். எளிமை என்பதற்கு சிவபெருமானுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட பூஜைகள், ஆர்த்திகள், அபிஷேகங்கள் அதெல்லாம் பிரம்மாண்டமாவும் நடக்குது. அதே சமயத்துல எதுவுமே இல்லாமல் இருக்கிற ஒரு சிவலிங்கத்துக்கு ஒரு மலர் கூட இல்லாமல் ஒரு தண்ணி கூட ஒரு தண்ணி ஊத்தி கூட அபிஷேகம் பண்ணாத சிவாலயங்களும் இருக்கு. அங்க ஆடம்பரமா அவ்வளவு பகட்டு பண்றவங்களுக்கும் அதே அருள் தான், இங்கேயும் இதே அருள் தான். அறிந்தவனுக்கும் ஒரே நிலை, அறியாதவனுக்கும் ஒரே நிலை. இப்ப நான் கற்றறிந்துவேன், சிவபெருமானை அறிந்து விட்டேன், அவன் ஆசியை பெற்று விட்டேன், அருளை பெற்று விட்டேன், எனக்கு ஒன்னும் கிரீடம் வைக்கிறது இல்லை. எதுவுமே தெரியாத லக்ஷ்மணுக்காக அந்த கிரீடம் அவனை தூரமா நிக்க வைப்பதும் இல்லை கடவுள். என்ன எங்க நிக்க வைக்கிறானோ அங்கேதான் அவனையும் நிக்க வைக்கிறான். நீ எனக்கு பூஜை பண்ற, என் தொண்டு பண்ற, நீ என் புகழ் பாடுற, உலகத்துக்கு நன்மை செய்கிற, இயற்கையை காப்பாற்றுற, காலத்தில் இந்த அண்டத்துல இருக்கிற மாசுகளை அகற்றுகின்றாய், எல்லா நன்மைகளுக்கும் எல்லா உயிர்களுக்கும் இன்பை அளிக்கின்றாய், எல்லாருக்கும் துணை நிற்கின்றாய், பலமாக இருக்கின்றாய், நீ எனக்கு ஒன்றும் பாராட்டி சிவபெருமான் கிரீடெல்லாம் வைக்கிறது இல்லை. அதற்கு நேர்மாறாக இன்னும் என் தன்மையை வளர்த்துக்கொள், நான் செய்யும் ஐந்தொழிலை நீயும் செய்ய வேண்டும் சொல்லி மேலும் பாரத்தை தான் கொடுக்குறான், அதிக உழைப்பை ஏற்படுத்துறான். ஆனா பக்கத்துல நிக்கிறான் லட்சுமணன். 2 பேரும் ஒன்னாதான் நம்ம நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம். அவனே என் கூட தான் நிக்கிறான் சிவபெருமான் பார்த்து. அவன் கேட்கறதெல்லாம் கடவுள் கொடுக்குறாரு, நான் கேட்கறதுக்கு உபதேசம் மட்டும் கொடுக்குறாரு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? லக்ஷ்மணன் கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு, அப்படி இல்லைன்னா என்கிட்ட சொல்றாரு அவன் இதை கேட்கறான் அவனுக்கு கொடுத்துருன்னு. சரி, அவனுக்கு அதற்கான வாய்ப்பும் வசதியும் எது அவனுக்கு தடையா இருக்கோ அதை நான் போக்கி செஞ்சிட்டேன். ஆனா எனக்கு உபதேசம் கொடுக்குறாரு, நீ இன்னும் உன் கவனத்தை வளர்க்கணும், இந்த இடத்துல எல்லாம் நீ உங்க வாய்ஸ் கேட்கலீங்க. வந்துச்சு அதனால எடுத்தேன். இப்ப கேக்குதா? கேக்குது. ஏன் அந்த இடத்துலனா இவனுக்கு தேவைய ஆசையை பூர்த்தி செய்யறார் கடவுள். எனக்கு உபதேசம் கொடுத்து உண்மையாக வாழும் வழியை கத்துத்தார். உண்மையாயிருத்தல், மெய் உணர்விலே லயித்திருத்தல், இந்த விருப்பு வெறுப்பற்ற மெய்நிலையிலே உன் கவனம் இருக்கணும். அப்போதுதான் இந்த இயற்கையோ காலமோ நபர்களோ
பக்தர்களோ சீடர்களோ அறியாத சாமானியர்களோ யார் என்ன வேணுனாலும் நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு நலன் போகணும். இப்ப நான் எப்படி இருக்கேன்னா அதே மாதிரிதான் நீயும் இருக்கணும், என் கோட்பாடு பிரகாரம் தான் நீயும் வாழணும். அப்படின்னா நீ என்னவா இருக்கணும்? நான் எனது என்ற விஷயத்தை அற்றவனாக இருக்கும். இந்த எளிமை என்பது யாதுன்னா நான் எனது என்பதை அற்றவன். அவனுக்கு நானும் இருக்கக்கூடாது, எனதுன்றதும் இருக்கக்கூடாது. இது ரெண்டும் இல்லாதவனே உத்தமன். நம்ம சுவாமி உத்தமனில் உத்தமனா இருக்கணும்னு சொல்றாரு. அது நம்மளுக்கு இப்ப தேவையில்லை. இப்ப உத்தமன் நிலை வரைக்கும் பேசுவோம். இந்த ரெண்டும் மற்ற வாழ்பவன் யாருன்னு என்றால் உத்தமன். இவனே எளியோன். எளிமை. எளிமைக்கு விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எனது என்ற அற்ற நிலை. இது நடைமுறைக்கு சாமானியர்களுக்கு எப்படி சாத்தியம் சொல்லுங்க ஜெகதீஷ்? இந்த முடியாது சுவாமி. நான் எனது, ஆமா, இந்த நான் எனது என்பதுதான் மாயையே. இந்த நான் எனது அற்ற நிலையில் நீ வாழணும்னா உன் அறிவு பலம் உன் மனபலம்லாம் தாண்டி ஆன்மா பலம் இருக்கணும். இந்த ஆன்மா பலம் இருக்கும் போது மட்டும்தான் இதை அற்ற நிலையில் உங்களால பிரயோகிக்க முடியும். அப்போதான் நீங்க எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கின்றீங்களோ. யாருக்கு உண்மையா இருப்பீங்க? கடவுளுக்கு. பரவாயில்ல, பல்லு கொஞ்சம் விசாரம். உண்மையா இருக்கிறதுனா எல்லாரும் யாருக்கு உண்மையா இருப்பாங்க? அவ்வளவுதான். ரிலேஷன்ஷிப்புக்கு உண்மையா இருக்கிறது தான் இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கை. ஆனா இந்த இடத்துல கடவுளுக்கு நீ உண்மையா இருக்க. கடவுளுக்கு நீ உண்மையா இருக்கணும்னா சுயநலம் தன்னலம் இரண்டும் மற்ற நிலை. பாருங்க, நான் முன்னாடி சிவராத்திரியை பத்தி பேசும்போது தன்னலம் இருக்கும்போது மட்டும்தான் இதெல்லாம் பயன்பெறும்னு சொன்னேன், வாழ்வும் தகுதியை வளர்த்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல வரும்போது தன்னலமும் இருக்கக்கூடாது, சுயநலமும் இருக்கக்கூடாது. வாங்க, வணக்கம். கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. நீ பாருங்க, இப்போ நம்ம முந்தைய நிலையில் வேற விஷயம். ஆனா இந்த நிலையில் இங்க ரெண்டுமே இருக்கக்கூடாது. தன்னலமும் இருக்கக்கூடாது, சுயநலமும் இருக்கக்கூடாது என்றால் நான் எனது என்பதும் இருக்காது. அப்ப நீ யாராக இருப்பாய்? நான் கடவுளாக இருப்பேன். அப்ப நான் யாருன்னா நான் கடவுள். எனக்கு மனம் இல்லை, உடல் இல்லை, அறிவு இல்லை, குடுப்பா எல்லாருக்கும். ஆன்மா தான் நான். இதெல்லாம் ஒரு இயக்கம். இந்த உடல் மனம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இயக்கம். இதை நம்ம நீ கேட்டாலும் கேட்கலனாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதை நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கு. அதை நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. அதை எதிர்க்கவோ தவிர்க்கவோ ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு நம்ம பணிக்கு போறதுதான். அதனால்தான் இதெல்லாம் அடிமைத்தனம் அப்படின்னு பிகினிங்ல சொல்றோம். இப்போ எதோ ஒண்ணு நம்மளால மாற்ற முடியும், அது அடிமைத்தனம் தானே. அப்போ இந்த மாதிரி அடிமைத்தனம் பட்டவன் எளிமையாக இருக்க முடியாது. அவன் ஏதாவது ஒண்ணுத்தை பிடித்துதான். ஏன்னா அவனுக்கு எப்போதும் ஒரு இன்னலோ இடையூறோ ஏதோ ஒரு பயமோ அச்சமோ அவனை துரத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அவன் ஏதாவது ஒண்ணு பிடிச்சுதானே வாழ்ந்தாகணும். துணை இல்லாம எப்படி வாழ்வான்? தனித்து வாழ முடியுமா? அவனுக்கு எல்லாத்துக்கும் துணை வேணும். இந்த நடைமுறை வாழ்க்கையில இது ஒரு நெறிப்படுத்தி எல்லாருக்கும் துணை வேணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு நம்ம பழக்க வழக்கமாகி அது ஒரு கலாச்சாரம் மேம்பாட்டுன்னு ஒரு நெறிப்படுத்தி இதை நீங்க இப்படி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கற்று அறிந்தவர்களுக்கு ஒண்ணுமே இல்லாத நிலை அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. அதற்கெல்லாம் நிறைய உழைக்கணும், நிறைய நிலைகளை கடந்து வரணும். இதையெல்லாம் எல்லா சூழ்நிலையும் கடக்கிறதுக்கு உறுதியும் நிறைய இருக்கணும். அதுக்கு மேல தாண்டி வைராக்கியம் இருக்கணும். இழப்புகளும் சோர்வுகளும் தளர்ச்சிகளையும் வரும்போது நம்ம எல்லாத்தையும் விட்டு ஓடி போயிடுவாங்க. அப்படின்னா எல்லாத்தையும் விட்டு ஓடி போகாம உறுதியா ஒரு இடத்துல நிக்கணும். அதுதான் கடவுளை வணங்கி நிற்றல் அப்படின்னு சொல்றது. அப்போதான் இந்த அருள் அப்படின்னு சொன்னா, இந்த அருள் என்னன்னா
உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோர்வு தளர்ச்சி வரும்போதெல்லாம் கொடுக்கிற ஒரு பலம் தான் நர்வு. அது என்னன்னா அது எந்தவித பேதமையும் இல்லாமல் சுத்தமாக இருக்கும். அது உன்னை வந்து இயக்கும். இப்ப உலகமே உன்னை எல்லாமே இயக்கிக்கிட்டு இருக்கு. அந்த இயக்கத்துல இருந்து உன்னை ஒருநிலைப்பட்டு நிக்க வைக்குது பாருங்க, அந்த கவன சீர். இதுதான் அது. ஸோ இந்த எளிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா இந்த பற்றற்ற நிலையே. எல்லாரும் எளிமையா இருக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? காவி வெட்டி கட்டிப்பாங்க, பட்டை போட்டுப்பாங்க, முட்டை போட்டுப்பாங்க, ருத்ராட்சி மாட்டிப்பாங்க. அவ்வளவுதான். இதுதான் எளிமை. தன்னை எளிமையாக வெளியே காமிச்சுப்பாங்க. ஆனா உங்களோட சொல் செயல்ல இந்த எளிமை இருக்கணும். உங்க தோற்றத்துல, உங்க பாவத்துல, எல்லாத்துலயுமே எளிமை இருக்கணும். அந்த எளிமை எங்க இருந்து இருக்கணும்னா உண்மையிலிருந்து இருக்கணும். அந்த உண்மையிலிருந்து வரும்போது உங்களோட கவனங்கள், சிந்தனைகள், சொற்கள், செயல்கள், நோக்கங்கள் எல்லாம் எதை நோக்கி இருக்கும்னா உத்தம குண அதிசயத்தின் அடிப்படையில இருக்கும். அப்ப நீங்க உத்தமரா தான் இருப்பீங்க. அந்த உத்தமர் அப்படின்னா என்னடான்னா எந்த சூழ்நிலையிலும் தன்னை வைத்து சிந்திக்காதவன், தன்னை தவிர்த்தே முடிவெடுக்கக்கூடியவன். எந்த முடிவும் இப்ப எல்லாரும் தன்னை வச்சுதான் எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. தன்னை தவிர்த்து சிந்திப்பவன் அவன் தனக்கென்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு நொடி பொழுதும் சிந்திக்க மாட்டான். எப்போதும் இப்ப சிவபெருமான் எப்படி சர்வ சதா காலமும் நான் நலனின் அக்கறை கொள்கின்றானோ அதன் போல்தான் அவன் குண அதிசயம், சொல், செயல், உடல் அமைப்பு, மன அமைப்பு எல்லாம் இருக்கு. புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? இதுதான் எளிமையின் விளக்கம். இது நடைமுறைக்கு எல்லாருக்கும் சாத்தியமா? புரிந்தது சார். கடினம் சார் இது ரொம்ப நடைமுறைக்கு. கடினம். அது கற்றறிந்த நாணிக்கவே முடியாது. கொஞ்சம் பவர் வந்த உடனே எல்லாரும் அவங்க கூட்டம் சேர்ப்பாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, அவங்களை தன்னை உயர்த்திப்பாங்க, மிகைப்படுத்துவாங்க, பெரிய பெரிய பிரம்மாண்டங்களை நோக்கி தான் பயணிப்பாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு பிரம்மாண்டமா இருக்கிறது தான் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ ஏதோ ஒண்ணு மிகைப்படுத்தப்படுகின்றதோ அது போற்றப்படுகின்றது, வரவேற்கப்படுகின்றது. ஆனா உண்மையான விஷயம் எளிமைன்றது என்னன்னா சிவபெருமானை வெளிப்படுத்தவும், சிவபெருமான் புகழை பாடவும், சிவபெருமானை எல்லா நினைவிலும் நிலைநிறுத்துவதுதான் ஒரு குருவோ அந்த எளிமையின் வெளிப்பாடாக இருக்கும். புரியுதுங்களா? எல்லாருக்கும் சிவ சிந்தனை தூண்டணும், அந்த ஜீவன் பற்றிய சிந்தனைகள் வரணும். புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? ஆனா இன்றைய காலகட்டத்துல எளிமையா இருக்கிறதுக்கு யாருக்கும் பிடிக்காதே. ஆமாம். நீங்க அப்ப இந்த எளிமையா இருக்குது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மகா சிவராத்திரி எல்லா கோயில்லயும் எல்லாம் பயங்கர பிரம்மாண்டமா தான் இருக்கு இல்லையா? ஆனா சிவபெருமான் தன்மையில இது இல்லை. அப்போ மையான உட்காந்து தியானம் பண்ணி சிவனை வர வைக்கலாமா? எங்க உட்காந்தா என்ன இருக்கு? இந்த மயானத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் அமைதியான இடம். அங்கதான் பேதமையே இல்லாத இடம். ம். நாட்டாளுற ராஜாவா இருந்தாலும் சரி, சாதாரண ஒருத்தன் ஒண்ணுமே இல்லாத ஒரு பாமரனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அவங்க சமநீதி அங்கதான் கிடைக்குது. எல்லாருக்கும் இருக்கிறதுனாலும் சமநீதி தான், புதைக்கிறதுனாலும் சமநீதி தான். அங்கதான் பேதமே இல்லாத இடம். அதனாலதான் சிவபெருமான் சுடுகாட்டுல இருக்கிறதா சொல்றாங்க. எங்க பேதமே இல்லையோ அங்க கடவுள் இருக்கான். அப்போ இந்த உலகத்துல பேதமே இல்லாத இடம். இப்ப நம்ம கோயில்ல கூட பாத்தீங்கன்னா யாரும் ஒரு விஐபி வராங்கன்னா கண்டிப்பா ஒரு மேல போய் அவருக்கு பெரிய பாராட்டு மாலை இதெல்லாம் நடக்கும். இப்ப நாம வரோம், நம்ம உண்மையா கடவுளை வணங்கிட்டு வந்துடுறோம். ஆனா அதே இது எல்லாருக்கும் செய்யறது இல்லை. அப்ப இங்க ஒரு பேதமை இருக்கு. எந்த பேதமும் இல்லாம எல்லாருக்கும் சமமா நடக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுடுகாட்டு தான். இன்னொன்னு வந்து நம்ம சுவாமி கூட ஆதரிப்பார் யார் ஒருவர்னு ஒரு பாட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டு? அதாவது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் ஆதரிப்பாங்க. இந்த உடல் போன பிறகு யார் என்ன ஆதரிப்பா? பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான் ஆதரிப்பாங்க. சொல்லுங்க. நீங்க பிரம்மாண்டம் சொல்றீங்க. இப்ப ஈசா கிட்ட போய் அவங்களும் சிவபெருமான் ஏத்துக்கிறாரு. அப்ப நம்மளுக்கு அவங்களுக்கு அது பிரம்மாண்டமா பண்ணி பிரபுத்த பண்ணி எளிமையை தானே சிவபெருமான் அங்கேயே இருக்காங்க. மக்கள் விரும்புறாங்க, அவர் அதை வரவேற்கிறார். அவருக்கு அவ்வளவு வரவேற்பு ஆதரவு கொடுக்குறாங்க. லட்சம் கோடி கணக்குல பணம் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு.
So, அவங்களுக்கு அப்படித்தான் பெற முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் சிவபெருமானை சென்று அடைகிறதா அப்படின்னு பாக்குறத விட நம்ம இப்படி ஒண்ணு பார்க்கலாம். இந்த மகா சிவராத்திரி இவ்வளவு பிரம்மாண்டமா அவர் கொண்டாடுறாரு, அவ்வளவு பேரை ஒண்ணு சேர்க்கிறாரு. அது நடத்துறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. ஸோ சிவபெருமானின் இல்ல அவ்வளவு பேரை வர வச்சு நடத்துறதுன்றது அவ்வளவு சின்ன விஷயம் இல்லை. ஸோ நம்ம சிவபெருமான் புகழ் எப்படியோ உலகம் ஃபுல்லா எட்டுது. அது நல்ல வழியில் எட்டுதோ கெட்ட வழியில் எட்டுதோ ஆக மொத்தம் சிவபெருமானை பத்தி உலகத்துக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குது. இன்னைக்கு நிறைய பேர் டிவியில பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த ஆர்வம் தூண்டலாம், சிவபக்தி பெருகலாம். ஏதோ ஒண்ணு பண்றாரு இல்லையா? அது ஒரு அவங்களோட இது அது. அதனால நம்ம இருக்கிற நல்லதை வரைக்கும் எடுத்துப்போம், மற்ற விஷயங்களை விட்டுறலாம். அது நம்மளுக்கு என்ன, சிவபெருமானுக்கு தொண்டு செய்யறாரு, அவ்வளவுதான் போதும். ஏதோ சிவபக்தி வளர்க்குறாங்க அப்படி அதுல இருக்கிற நன்மையை மட்டும் பார்ப்போம், மற்ற விஷயங்கள் வேணாம் இல்லையா நம்மளுக்கு. அதுக்காக அது அங்கே ஒரு நீங்க கிளம்பலையா? ஆ சரி. இப்போ எங்க கிளம்புறீங்களா? ஆமா, நீங்க புக் பண்ணி கொடுத்து கிளம்புங்க, பாத்துக்கிறேன். நான் இருப்பேன் இங்க ரொம்ப நேரம். நம்பிக்கை. ஆமா, சிவபெருமான் எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் அருள் செய்வார். அதுதானே நீதி, அதானே உண்மை. எல்லாருக்கும் அவரு வேண்டியவன் வேண்டாதவன், நல்லா பக்தி செஞ்சான் இவன் ஒன்றும் பக்தி செய்யல அப்படிலாம் கிடையாது. அவர் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. அவரு நீ சிறந்த பக்தன் இவன் சிறப்பு இல்லாதவன்லாம் கிடையாது. உங்களோட பக்தி சிரத்துக்கு ஏத்தாற் போல உபதேசங்கள் அமையும். வாங்க, நல்லா இருக்கு. நான் எதிர்பார்க்கலைங்க. இன்னைக்கு சிவராத்திரி இல்லையா? So, சாமி கொண்டாட சொன்ன விழா இது. அதனால. வாங்க. வாங்க, நாகேஷ். வாங்க பாத்து. வாங்க. So, நீங்க வாங்க வாங்க நாகேஷ். வாங்க. அதனால ஜெகதீஷ், எளிமை என்பது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் சாத்தியக்கூறு அல்ல. எல்லாரும் தன்னை மிகைப்படுத்தி கொள்வதும், தன் நோக்கங்களை வெளிப்படுத்துவதும், தன் தேவைகள், தன் சிந்தனைகளை எல்லாரும் கவனிக்கணும், அதை கவனிக்கும்படி செய்யணும். தன்கிட்ட இருக்கிற உடல் தான் ஒரு பலம்னா அந்த உடலை வைத்து தேடுவது, மனம் ஒரு பலம்னா மனதை வைத்து தேடுவது, அறிவு ஒரு பலம் என்றால் அதை வைத்து தேடுவது. ஆனால் நோக்கம் தன்னை மிகைப்படுத்தி கொள்வது, இதுதான் இயல்பு. ஆனால் ஈசன் இறை வழிபாடு என்று வரும்போது மட்டும்தான் நீ எளிமை என்ற ஒரு இடத்துக்கு வரணும். உன்னை எத்தனை தூரம் எளிமைப்படுத்திக் கொள்கின்றாயோ அத்தனை தூரம் இறைவனை நீ நெருக்கமாக ஆகலாம் என்பதற்காக தான் ஆடை அணிகள் எல்லாம் தவிர்த்து உணவு பழக்க வழக்கம் உறங்கும் முறையிலிருந்து எல்லாத்துக்கும் ஒரு நெறி வச்சாங்க. புரிஞ்சுதா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. நன்றி சுவாமி. சொல்லுங்க சுவாமி, வினோத் அண்ணனுக்கு இல்ல வேற யாருக்கும் அது கேள்வி கேளுங்க. சரி, நீ சொல்ல பேசு. இப்போ மன உறுதியை வளர்க்கறதுக்கு உணவு அப்புறம் உறக்கத்தை நம்ம கட்டுப்படுத்தினா அது மன உறுதி வளரும். ஸோ இந்த கால சுழற்சியால நம்ம கொஞ்சம் சேர்ந்து போகும்போது அந்த மன உறுதி இதுல வெயிட் பண்ண மாட்டேங்குமா? அந்த அடுத்த இப்போ உனக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை உனக்கு பசிக்குது. இந்த பசியை நீ தாங்க ஆரம்பித்து விட்டாய், அப்ப என்ன வளரும் உனக்கு? மன உறுதி. இந்த பசியை தாங்க முடியாம நீ ஓடி போய் என்னென்னமோ பண்றீங்க.
அப்போ உங்க கவனத்தை நீங்க கடவுள் மேல செலுத்தும் போது இந்த பசியை தவிர்க்க முடியும். அப்போ அதன் பயன் என்னவா உனக்கு கிடைக்கும்னா உறுதி. இப்போ உறக்கம் வருது, நான் உறங்க மாட்டேன். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா 6 கால பூஜைன்னு சொல்லி ஒண்ணு வச்சிருந்தோம். இப்ப நடைமுறைப்படுத்துறது இல்லை. மாசத்துல எத்தனை நாட்கள்? 2 இல்லை. மாசத்துல 2 நாள் 6 கால பூஜை. அன்னைக்கு உணவுல பாத்தீங்கன்னா உப்பு, புளி, காரம், எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. வெறும் பச்சரிசி, சிறுபருப்பு, நெய், இதுதான் சாப்பாடு. ஒரு வேளை 4 மணி நேரத்துக்கு ஒரு பூஜை பண்ணணும். அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு நீ 2.5 மணி நேரம் தான் தூங்கணும். ஆனா இப்ப நடைமுறைப்படுத்தல. அப்படி பண்ணோம், ஆரம்பிச்சும் போயிட்டு இருந்தது. ஆனா நடைமுறைப்படுத்த முடியாம போயிடுச்சு. ஒருங்கிணைக்க முடியல. அப்போ இந்த 4 மணி நேரம் ஒரு வழிபாட்டுன்னா 6 கால பூஜைன்னா ஒரு பூஜைக்கான நேரம் எவ்வளவுன்னா குறைஞ்சது 3ல இருந்து 3.5 மணி நேரம் எடுத்துக்கணும். 1/2 மணி நேரம் ஓய்வு, திரும்ப பண்ணணும். இதெல்லாம் என்னடான்னா இந்த உறுதித்தன்மை வளர்வதற்காக நம்மள எப்போதும் ஏதாவது ஒண்ணு இயக்கிக்கிட்டே இருக்கு. ஆசை, சுகம், தேவை, எதுவும் தேவையான விஷயமும் இயக்கும், தேவையில்லாததையும் இயக்கும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நம் நோக்கம் என்ன, நான் எதற்காக இதெல்லாம் நான் செய்யறேன், கொஞ்சம் தெளிவா உறுதியா நின்று நிதானமா. நம்ம ஆசைக்காக செயல்பட்டாலும் தப்பு இல்லை, ஆனால் அது தெளிவா செய்யணும். அப்போ உன் கவனம் சீரா இருக்கணும். ஒண்ணுமே இல்லாம திடீர்னு மனம் சோகமாயிடும், இதாயிடும். அதன் இயக்கத்துக்கு நம்ம மாறிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நம்ம பலவீனமான மனிதர்கள். ஸோ பலவீனமான மனிதர்கள் கடவுளை வணங்கும் தகுதியற்றவர்கள். இந்த ஆசா, பாசம், சுகம், துக்கம்க்குள்ள போறவங்களுக்கு கடவுளை வணங்கி நிற்கும் தகுதி இல்லாமல் போகுது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தேவைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த தேவையின் பின்னாடி போய் கடவுள்கிட்ட சுவாமி எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்குவாங்க. என்ன இருந்தாலும் தன் தேவைக்கோ ஆசைக்கோ எதுவும் கேட்காம கடவுளை வணங்கி நிக்கிறான் பாரு, அதுதான் உறுதியான நிலை. சோ இந்த உறுதியை நீ எப்படி வளர்ப்ப? அடிப்படை ஒரு மனுஷன் இந்த இப்ப சாப்பாடு, தூக்கம் அத்தியாவசியம். இது ரெண்டுத்துக்காக அவன் நிறைய தப்பு எல்லாரும் ஃபர்ஸ்ட் அடிப்படையா என்ன, வயிற்று பசிக்குதான் ஆரம்பிக்கிறான். அப்புறம் ஆசை, ஆடம்பரம், தேவை, கனவு, பிரம்மாண்டம்னு போயிட்டே இருக்கு. அது பூர்த்தியாக மேல மேல போய்கிட்டே இருக்கும். அப்புறம் வாழ்க்கை முறை, வாழ்வியல் முறைன்னு ஏதோ மாத்திக்கிட்டு அவங்கவுங்களுக்கு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை முறையை மாத்துறாங்க. ஆனா புரியல, இதுதானே, வேற என்ன இருக்கு? அடுத்து சுகம், துக்கம், இனவிருத்தி, அவ்வளவுதான் வாழ்க்கை. ஸோ முதல்ல தனக்காக தேடுறான், அப்புறம் தன்னை சார்ந்தவங்களுக்காக தேடுறான். காலம் முடிஞ்சிட்டு போயிடும். எங்கேருந்து வந்தானும் தெரியாது, எங்க போறானும் தெரியாது, ஏன் பிறந்தனும் தெரியாது, ஏன் இறந்தவனும் தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. மனசு பார்த்துருக்கான்னா பார்க்கல, உயிர் பார்த்தானா பார்க்கல, அறிவு பார்த்தானா பார்க்கல, ஆன்மாவை பத்தி பேசணும் பார்க்கல. இந்த மனசாட்சி யாருக்கு சாட்சியா இருக்கு தெரியாது. இந்த உடல் யார் இயக்குறா, நான் சாப்பிட்ட சாப்பாடை யாரு ஜீரணம் பண்ணா தெரியாது. ஆனா நான் சாப்பிட்டேன்னு சொல்ல தெரிஞ்சவனுக்கு நான் ஜீரணம் பண்ணேன்னு சொல்ல முடியுமா? அந்த சிஸ்டம் எங்க ஒர்க் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப இவர் பெரிய அறிவு படிச்சு இவரு சொல்லுங்க சொல்லு பல டிகிரி நீ சொல்றியா? இந்த இது யார் பண்ணா? எனக்கு பசி எடுத்தது எங்க இருந்து எடுத்தது? இதெல்லாம் நானுன்னு எப்படி சொல்றேன்? இது நானுன்னு எப்படி நம்புறேன்? இப்ப இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு ஒரு சுயநலத்தை கொடுத்தது. அது எப்படி உருவாச்சு? அது எங்க நான் வச்சிருக்கேன்? இந்த உடல் யார் இயக்குறா? இப்ப நான் டாக்டர் சொல்றாரு ஒண்ணு, நல்ல மூச்சு இழுத்து விடலோக்கு இழுக்க விட. ஆனா இந்த மூச்சு இழுத்து விடும் போது உனக்குள்ள இருந்து வெளியே என்ன போகுது, வெளியே இருந்து உள்ள என்ன போகுது? ஆனா இதை யார் பண்றா? ஸோ இந்த உடல் மர்மமானது, மனம் குழப்பமானது. இந்த உடலும் மனமும் தெளிவா இருக்கணும்னா நீ உறுதியா இருக்கணும். நீ உறுதியா இருக்கணும். இந்த இயக்கத்தை கட்டுப்படுத்தும் சக்தி தான் கடவுள்.
இப்ப இந்த இயற்கை காலம் இதெல்லாம் யாருக்கு கட்டுப்படும்? இந்த கடவுளுக்கு கட்டுப்படும் சக்தி தான் கடவுள்னும் போது அவரை வணங்கி நிக்கணும்னா இந்த மாதிரி இயக்கத்தை ஒரு இயக்கத்தை கூட போய் பண்ணக்கூடாது. இப்ப நீ உறுதியா அப்படி நிக்கணும். அப்படி உட்காந்தானா அந்த 90 டிகிரில பாடி நின்னா அந்த கான்சென்ட்ரேஷன் கரெக்டா இருக்கணும். கனெக்டிவிட்டி நம்ம ஈசனோட இணையணும். அப்போ இந்த இயக்கங்கள் நம்மளை இயக்காது. அந்த இயக்கம் இயக்கக்கூடாதுன்னா நீ அந்த அளவுக்கு உறுதியா இருக்கு. சலனப்பட்ட மனம், சபலப்பட்ட மனம்க்குலாம் இடம் இல்லை. பலவீனமான மனிதர்களுக்கு இல்லை. ஸோ எல்லாரும் வான்லயே அந்த மாதிரி பலத்தோட பிறப்பாங்கன்னா பிறக்க மாட்டாங்க. யாரும் வானத்துல குதிக்கிறதுல பூமியை பொழுது வர்றதில்லை. எல்லாரும் இயல்பா தான் பிறக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் நீ முறையா முயற்சி பண்ணி கத்துக்கிட்டேன்னு சொன்னா உனக்கும் சாத்தியம். எல்லாருக்கும் உண்டு. இது ஆண் பெண் இரு பாலருக்கும் சமம் தான். இங்க ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் சமம் தான். எல்லாருக்கும் கடவுளுடைய தகுதி இருக்கு. எல்லாருக்கும் இதே அனுபவம் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாமே இங்க பொதுவா இருக்கு. இந்த உலகத்துல எல்லாமே சிவபெருமான் பொதுவா படைச்சிருக்கான். ஒன்று கூட இன்னாருக்கு இன்னார்னு படைக்கவே இல்லை. இந்த பரிந்து விருந்து உலகம் உனக்கு என்ன தேவையோ எடுத்துக்கோ. உனக்கு கிடைக்கலையா சொல், நான் உனக்கு தேடி தரேன். இதுதான் கடவுளோட நிலை. எனக்கு கிடைக்கல சுவாமின்னு நீ கேட்டீங்கன்னா அது பிரார்த்தனை. இதெல்லாம் எல்லா இடத்துலயும் எல்லாம் இருக்கு சுவாமி, எனக்கு நீ உன்னதான் வேணும்னா அது வணங்குது. சொல்லுங்க வினோத். வணக்கம் சாமி. வணக்கம் சுவாமி, உடல் ஆ மர்மமானது, ம் மனம் ம் குழப்பமானதுன்னு சொன்னீங்க. ஆமா. மர்மமானது அது ம் எதனால மர்மமானதுன்னு சொல்றீங்க? எதுவுமே தெரியலையே. நான் எங்க இருந்து வந்தோன்னு தெரியல. நான் எங்க போறோன்னு தெரியல. நான் ஏன் கோபப்படுறேன்னு தெரியல. நான் ஏன் ஆசைப்படுறேன்னு தெரியல. நான் ஏன் சாப்பிட்றேன்னு தெரியல. நான் ஏன் தூங்குறேன்னு தெரியல. என்னை தூங்க வைப்பது யார்? என்னை விழிக்க வைப்பது யார்? எனக்கு பசிக்க வச்சது யாரு? என்னை சாப்பிட வச்சது யாரு? சாப்பிட்ட சாப்பாடை ஜீரணம் பண்ணது யாரு? மனசுன்னு சொல்றோம் பார்க்க முடியல. உயிர் சொல்றோம் பார்க்க முடியல. அறிவு சொல்றோம் பார்க்க முடியல. ஆன்மான்னு சொல்லி இதை தான் தேடி நம்மளும் பக்தி சிரத்தையோடு ஆன்மாவை தேடி பயணிக்கிறோம். நமக்குள்ள இருக்கிறோம் ஜீவாத்மா தான் ஈசன் சிவபெருமான் அப்படின்னு சொல்றோம். அதை தேடி நம்ம பயணிக்கிறோம். சதா ஒரு நாள் பொழுது உழைக்கிறோம். நம்ம எல்லா வேலையும் செய்யறோம். இதுல ஒண்ணு கூட கண் கூடாக பார்க்க முடியல. ஏதாவது ஒன்றை பார்க்க முடியுதா? வலிக்குது, அது ஏன் வலிக்குதுன்னு தெரியல. கேட்டா இந்த சிஸ்டம்ல ப்ராப்ளம், உங்களுக்கு அதுல இது ஆயிடுச்சு, உங்க பிளட்ல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, இதா இருக்கு, அதா இருக்கு. இதெல்லாம் யார் மாத்திரா? ஏன் அதிகமாகுது? ஏன் குறையுது? வெளியே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கிருமி போய் உள்ள இருக்கிற நம்மளோட உடல் நலத்தை கெடுக்குது. அந்த கிருமி எப்படி உள்ள போச்சுன்னு தெரியாது. அந்த உள்ள இருக்கிற கிருமி ஆரோக்கியமா இருந்தா போராடி அதுல இருந்து வென்று நம்ம உடல் நலம் காக்கப்படுது. கொஞ்சம் பலவீனமா இருந்தா உடல் நலம் கெட்டு போயிடுறது. இதெல்லாம் ஒண்ணுமே புரியல. இதுல ஏதாவது ஒண்ணு புரியுதா? டாக்டர் ஸ்கேன் பண்ணி உள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியை காமிச்சு இந்த நச்சு கிருமி தான் உங்க உடல் நலத்துக்கு கேடுன்னு காட்டுறாரு. ஆனா மனசு அறிவெல்லாம் ஏன் காட்ட மாட்டேங்கிறாரு? இப்ப மனம்னா எண்ணங்களோட குவியல். இது எங்கன்னா காட்ட முடியுமா? நம்ம உணர்றோம். இருதய ஸ்தானத்துல அது ஹாப்பியா இருக்கும்போது ஒரு மென்மையா உணர்றோம். கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை, இறுக்கமா உணர்றோம். இந்த உணர்தலை வச்சு மனம் இங்க இருக்குதுன்னு சொல்லி சொல்றோம். ஆனா உண்மையிலே இருதயம் என்ன பண்ணுது? ரத்தத்தை பம்ப் பண்ணி மூளைக்கு அனுப்பு. இது தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டு. இதன் வேகம் அதிகரிக்கவும் கூடாது, வேகம் குறைவும் கூடாது. ஆனா இந்த உடலோட இயக்கத்துக்கு மனம் காரணமா அமையிறது. மனம் தான் இயக்குது. ஒரு கண்ணில் பார்த்தாலும் காதால கேட்டாலும் நம்மளை மாத்துது. இப்ப உங்களுக்கு உங்க நண்பர் ஃபோன் பண்ணாங்க, நீங்க ஆர்வமா 1/2 மணி நேரம் பேசுறீங்க. உங்க மாமனார் உங்களுக்கு ஃபோன் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? 2-3 வாரத்துல கட் பண்ணிட்டுவீங்க. ஏன்? அந்த கம்யூனிகேஷன் பிடிக்குது, இந்த கம்யூனிகேஷன் பிடிக்க மாட்டேங்குது. நிறைய கம்யூனிகேஷன் சிங்க் ஆகுது, நிறைய கம்யூனிகேஷன் சிங்க் ஆக மாட்டேங்குது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் சமமா இருக்கு. இந்த மனம்ன்றது பாருங்க ஒருமித்த கருத்தா இருக்கு. மனம், யூனிவர்சல் மைண்ட்.
பிரம்மம் எல்லாம் ஒருமித்த கருத்தா இருக்கு. மனங்கள் அப்படி இல்லை, எண்ணங்கள்ன்றது வேற. அந்த மனம்ன்றது பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் கொடுக்கும். ஆனால் ஏன் இது ஏற்குது இது ஏற்க மாட்டேங்குது? இப்ப அதுலயே சில நண்பர்கள் மேல ரொம்ப அதிகபட்சமான ஒரு முக்கியத்துவம், சில பேர்கிட்ட முக்கியத்துவம் இல்லை. இந்த வெறுப்பை வந்து மனநிலை நிர்ணயிக்கின்றது. இது ரெண்டும் வெறுக்கும் போது வெறுப்பும் விரும்பும் போது விரும்பும் சமமா நடந்துச்சுன்னா குழப்பம் இல்லை. வெறுக்கும் போது விரும்பும் போது வெறுக்கும், இப்ப குழப்பம் வந்துடுச்சு. இந்த டைம் இதை நிர்ணயிக்கிறது, இதுதான் நேரம். இந்த நேரம்ன்றது நான் மனதை சார்ந்த நேரம் சொல்றேன். நீங்க காலம் இல்லை, காலம் என்பது வேற, நேரம் என்பது இந்த மனதை சார்ந்தது. நல்ல நேரம் என்னை காப்பாத்திட்டாங்க. ஸோ அந்த எண்ணங்களின் விஷயங்கள் இந்த மாதிரி நேரத்தை பத்தி கேட்கறாரு. நேரத்தை கணிப்பதுல நேரத்தை கவனிக்கணும். 24 மணி நேரமும் உங்க கவனம் சீரா இருந்துச்சுன்னா நேரம் உங்களை இயக்காது. வினோத் கேக்குதா? கேக்குது சாமி. இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவா இருக்கா, மர்மமா இருக்கா? இப்ப மனம் எடுத்துக்கிட்டோன்னா குழப்பம். நான் ஏன் இதுக்கு ஆசைப்படுறேன், இதை ஏன் நான் சிந்திக்கிறேன், இது ஏன் எனக்கு தேவை, இது கிடைச்சா நான் நல்லா இருக்கேன், இது கிடைக்கலன்னா நான் ரொம்ப வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன், இதனால எனக்கு என்ன பயன், ஏன் சிந்திக்க விட மாட்டேங்குது? அறிவுபூர்வமா எதுவும் செய்ய விடாமல் நம் கடமையை தவிர்த்து இது ஒரு உறவுகளை வளர்த்து அந்த சுகத்துக்கு அடிமையாகி இப்ப இது ஒரு குழப்ப நிலையா தெளிவான நிலையா? குழப்பம். இப்போ உடல் பத்தி எதுவுமே தெரியலன்னா அது மர்மம் தானே. இப்ப இதெல்லாம் சார்ந்ததுதான் உடல்னு சொல்றீங்க, இதுதான் நான் சொல்றீங்க, கரெக்டா? ஆமா. கிளம்பு, 9:45 போகுது. இப்போ இதுதான் நான் சொல்றீங்கன்னா உங்களை பத்தி ஏதாவது எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணுமா, தெரிஞ்சிருக்க கூடாதா? போயிட்டு வாங்க, நேரம் ஆயிடுச்சு. வாங்க, சொல்லு வினோத். இல்லைன்னா தெரியலன்னா மர்மம் தானே. இன்னைக்கு அறிவியல் எப்படி வளர்க்கப்பட்டது, அறிவியலோட வளர்ச்சிக்கு என்ன எழுத வச்சு அறிவியல் வளர்ச்சி அடையுது? ஒரு மர்மத்தையும் ஆராய்ந்து அறிவுபூர்வமாக விளக்கி விட்டால் அது அறிவியல் ஆகுது. விளக்கலன்னா அது எல்லாமே மர்மமா இருக்கு. என்ன வரைக்கும் ஒரு துறையிலும் முழுமை இல்லை. சொல்லுங்க. ஓகே, வாங்க. ஏன் வினோத், ஒரு துறையிலும் அறிவியல்ல முடிவு இதுதான் தீர்வு என்பது இல்லாமல் ஒரு காலகட்டத்துல தன் கருத்துக்கள் மாறிக்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்து ஒரு விஞ்ஞானிகள் வரார்கள், அது அப்படி இல்லை, இப்ப எப்படி மாறிடுச்சு, இப்ப இந்த டைமென்ஷன்ல செய்யுது, ஏன் மாத்திக்கிட்டே இருக்காங்க? இன்ன வரைக்கும் அறிவியல்ல எந்த துறையிலயாவது முற்றுப்புள்ளின்னு ஒண்ணு இருக்கா? இல்லைங்க. ஆனால் இங்க மெய்ஞானத்துல முற்றுப்புள்ளின்னு ஒன்று, அதுதான் ஈசன் சிவபெருமான். எல்லாம் போய் எங்கும் ஒடுங்கும் இடம் என்னன்னா எந்த இயக்கமும் இல்லாமல் ஒரே சீரான ஒளியாக இருந்து எந்த வித மாற்றத்துக்கும் ஆட்கொள்ளாமல் எல்லாம் சமமாக இருக்கும் இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கடவுள். இது மெய்ஞானம். விஞ்ஞானத்துல முடிவும் இல்லை, ஒன்னொன்னு விளக்குறாங்க, இது இவ்வளவு இருக்கு, இது இவ்வளவு இருக்கு. அது நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு. ஒண்ணு மேம்படுது, இல்லைன்னா இது எல்லாமே தப்புன்னு சொல்லி புதுசா இன்னொன்னுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதனால இந்த உடல் மர்மம் தானே. இந்த உங்க உடலை பத்தி உங்களுக்கே எதுவுமே தெரியலன்னா அது மர்மம் இல்லாமல் எப்படி சொல்வீங்க நீங்க? உங்கள் எண்ணங்கள் ஏன் தோன்றது, இதுக்கு என்ன காரணம், எதுவுமே தெரியல. கண்ணில் பார்த்தா மாறிடுறேன், காதால் கேட்டாலும் மாறிடுறேன். அப்ப இது யார் என்னை இயக்குனது? நான் இந்த மாதிரிலாம் அநாகரிகமாக நடந்து கொண்டு ஆள் இல்லை, ஆனா உள்ள இருந்து மாத்துது என்ன.
என்னை இயக்குது, என்னை வெளியே தள்ளுது, என்னை கோவப்படுத்துது. ஒரு எந்தவித கட்டுப்பாடும் இல்லாத சூழ்நிலை இருக்கு இல்லையா? இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு அறிவுபூர்வமா புரிஞ்சாதானே நம்ம தெளிவா இருக்கும். குழப்பம் இல்லை, மர்மம் எதுவுமே இல்லை. இப்போ பசி எங்கேருந்து எடுக்குது, நான் சாப்பிட்ட சாப்பாடை எப்படி ஜீரணம் பண்ணேன், எல்லா விஷயமும் தெரியணும் நம்மளுக்கு. இந்த உயிர் எங்க இருக்கு, அறிவு எங்க இருக்கு, மனம் எங்க இருக்கு, இந்த உணர்வுகள்னா என்ன, எல்லாம் நம்மளுக்கு தெளிவா தெரியணும்ல. ஆனா எதுவுமே தெரியலன்னா அது மர்மம் தானே. இந்த உடலோட தேவை என்ன, என் தேவை என்ன, என் நோக்கம் என்ன, என் பிறப்பின் ரகசியம் தான் என்ன. எல்லா விலங்குகள் போல் நானும் பிறந்தேன், வளர்ந்தேன், மடித்தேன் இருக்கக்கூடாது இல்ல. நம்ம ஒரு நார்மல் லைஃப் பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் பண்றது சேம் விஷயம் தான் நமக்கும் இல்லையா? பிறக்கிறாங்க, வளர்றாங்க, பருவம் அடைகிறாங்க, இனவர்த்தி பண்றாங்க, அதை காப்பாத்துறாங்க, திரும்பவும் அவ்வளவுதான், இவங்களுக்கு காலம் முடிஞ்சிட்டு மறுத்து போறாங்க. அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உட்பட்ட விஷயங்கள் என்னெல்லாம் நடக்குது, இதெல்லாம் ஏன் பண்றது, எதுவுமே தெரியாத நிலை இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் ஒரு மர்மமாக தானே இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்மளை பத்தி நாம் தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் அது சரி இருக்காது இல்லையா? நான் எங்க இருந்து வந்தேன், எங்க போறேன், இந்த உடல் தான் நானா, அது சாத்தியமே இல்லை. இந்த உடல் பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி சுத்தம் தான் இந்த உடலோட இயக்கத்தின் தன்மையாக இருக்கு. இந்த உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சா இதனோட துர்நாற்றத்தை யாரும் தாங்க முடியாது. அப்படின்னா இந்த உடல் என்ன தேடுறது, சுத்தத்தை தேடு. புற தூய்மை நீராடுதல், அக தூய்மை, அக சுத்தம்ன்றது அகத்துல வரல. ஆண்டவனை தியானித்தல், அவன் நாமம் சொல்றது, பாராயணம் பண்றது, அவனையே வணங்கி நிற்பது, இதெல்லாம் சுத்தத்தின் தன்மை. அதாவது சுத்தம் எந்த நிலைக்கு இருக்கணும்னு சொன்னோம்னா, சிவபெருமான் இப்போ கடவுள் மனஜலம் கழிப்பாரா? கழிக்க மாட்டார் சுத்தமா. அந்த மாதிரி உன்னோட தேகம் அத்தனை தூரம் சுத்தமா இருந்துச்சுன்னா உண்ட உணவு ஒளியில் கரைய வேண்டும். கண்ட கனவு பகலில் பலிக்க வேண்டும் சொல்லுவாங்க. நீ தீர்க்கதரிசியா இருக்கணும். நீ என்ன சாப்பிட்டாலும் அது ஒளியில கரைஞ்சு போடும். இந்த மாதிரி ஆகக்கூடாது. அதே மாதிரி நீ என்ன காண்கின்றாயோ அது நாளை உனக்கு நடக்கும், பகல்ல நடக்கும். அதுக்கு பேர் தீர்க்கதரிசி. முன் எல்லாமே முக்காலத்தையும் அறிந்தவன். அந்த அளவுக்கு நீங்க சுத்த நிலையில் இருக்கணும். புரியுதுங்களா? இந்த நிலையில் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்க உடல் மர்மமே இல்லை, எல்லாம் தெளிவா தெரியுது உங்களுக்கு. மனம் குழப்பமே இல்லை. ஏன்னா யார் எண்ணங்கள் எது வந்தாலும் என்ன கண்ணால் பார்த்தாலும் காதால் கேட்டாலும் நான் இயங்கல, ஒரே சமணமா இருக்கேன். என்ன இயக்கம் தன்மை இல்லைன்னு சொன்னா குழப்பம் இல்லை. உங்க உடல் நடக்கிறது அத்தனையும் நான் அறிஞ்சிட்டேன்னு சொன்னா மர்மம் இல்லை. இதை அறியறதுக்கான சாத்தியம் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம சிவபெருமான் கிட்ட தான் இருக்கு. அவரை வணங்கி நிற்கும் போது மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும். அதனோட சிறப்பு அம்சம் இந்த மகா சிவராத்திரி வழிபாடெல்லாம். வினோத் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமா? ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். மோர் தென் 2 hours ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க சாமி. ஆமா, சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டா. சரிங்க சாமி. நான் உங்களுக்கு மெசேஜ் போடுறேன். நான் அது மீட்டிங் ஆன்லேயே வச்சிருக்கேன் சாமி, நீங்க அப்படியே ஜாயின் பண்ணுங்க. சரி, ஓகே.